Jesus. Praise the Lord. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்பா. இயேசு ராஜா உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இயேசு ராஜா உம்மை நாங்கள் துதிக்கிறோம். சர்வ வல்லமையுடையவரே அப்பா உமக்கு நன்றி 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 அப்பா. அப்பா இந்த இரவு வேளையிலே உம்முடைய சமூகத்தை தேடி வருவதற்கு எங்களுக்கு கர்த்தர் பலன் தந்ததற்காக ஸ்தோத்திரம். கடந்த நாளெல்லாம் கர்த்தர் எங்களை காத்து கொண்டீர். கடந்த வாரங்கள் முழுவதும், கடந்த மாதம் முழுவதும் சுமந்தீர். இந்த மாதத்தினுடைய கடைசி நாளில் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வந்து உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை துதிக்கும்படியாக கர்த்தர் தந்திருக்கிற இந்த நாளுக்காக, நேரத்திற்காக நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே நாங்கள் ஏறெடுக்கிறதான எல்லா ஜெப விண்ணப்பங்களுக்கும் நீர் செவி சாய்த்து எங்களுக்கு பதில் தர உண்மை உள்ளவராக இருக்கிறீர். உம்முடைய வார்த்தை சத்தியம். இந்த வார்த்தையின்படி நீர் எங்களை நடத்துகிறீர், உயிர்ப்பிக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆளுகை செய்கிறதற்காக நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். இந்த நாளிலே நாங்கள் பாடல்களை பாடி உம்மை துதிக்கும் பொழுதும், உம்மை மகிமைப்படுத்தும் பொழுதும், உம்முடைய நாமத்தை உயர்த்தும் பொழுதும் கர்த்தர் நீர் எழுந்தருளும். எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றும். எங்களோடு கூட இந்த நாளிலே இடைப்படும். மறைந்திருக்கிற காரியங்களை வெளிப்படுத்தும். தரிசனங்களையும் அப்பா வெளிப்பாடுகளையும் நீர் இந்த நாட்களில் எங்களுக்கு தருவீராக. இன்னும் அதிகமாய் சத்தியத்தில் நாங்கள் வேரூன்றி இருக்கவும், நாங்கள் இன்னும் அதிகமாக நம்முடைய சமூகத்தில் காத்திருக்கவும், ஜெபிக்கவும், ஜெப ஆவியை, ஜெப அபிஷேகத்தை நீர் எங்கள் மேலே ஊற்றுவீராக. உம்முடைய வார்த்தையினால் எங்களை உயிர்ப்பியும், உம்முடைய ஆவியினாலே எங்களை பலனடைய செய்யும். உயர்ந்திரும் துதிகன மகிமையெல்லாம் உமக்கே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், எதிரியை தூரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், எதிரியை தூரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், நமக்கு சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம்,
வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம், பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம், நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம், நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம், நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம், நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம், நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், பிரிவினை நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பிளவுகள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பிரிவினை நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பிளவுகள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒப்புரவாக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒப்புரவாக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒரு மனமாக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒரு மனமாக்கிடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், ஆத்துமா தேற்றுகிறார் புதுபலன் தருகின்றார், ஆத்துமா தேற்றுகிறார் புதுபலன் தருகின்றார், அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தம் நடத்துகின்றார், அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தம் நடத்துகின்றார், குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால், எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார், எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார், புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம், புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம்,
குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்களெல்லாம் நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்களெல்லாம் குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். புல்லுள்ள இடங்களிலே இளைப்பாறச் செய்கின்றார். புல்லுள்ள இடங்களிலே இளைப்பாறச் செய்கின்றார். அமர்ந்த தண்ணீர்கள் அருகினிலே அனுதினம் நடத்துகின்றார். அமர்ந்த தண்ணீர்கள் அருகினிலே அனுதினம் நடத்துகின்றார். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும். இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும். தகப்பன் என்னோடு இருப்பதனால் தடுமாற்றம் எனக்கில்லையே. தகப்பன் என்னோடு இருப்பதனால் தடுமாற்றம் எனக்கில்லையே. குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. வெற்றியுண்டு 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 எனக்கு வெற்றியுண்டு வெற்றியுண்டு வெற்றியுண்டு. வெற்றியுண்டு 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 எனக்கு வெற்றியுண்டு வெற்றியுண்டு வெற்றியுண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும்
நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. வெற்றியுண்டு, 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 எனக்கு வெற்றியுண்டு, 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 எனக்கு வெற்றியுண்டு, வெற்றியுண்டு, வெற்றியுண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவே, நான் ஓசன்னா பாடிடுவே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். காலாலே மீதித்து விட்டார், இயேசு காலாலே மீதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன், சுகமானேன், நான் சுகமானேன், சுகமானேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்துச் செல்வார், கரம் பிடித்து அழைத்துச் செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. வெற்றியுண்டு, 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 எனக்கு வெற்றியுண்டு, 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 எனக்கு வெற்றியுண்டு, 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 எனக்கு வெற்றியுண்டு, 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 எனக்கு
பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருமே, மாரியாவியை ஊற்றுமே. பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருமே, மாரியாவியை ஊற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. அனலான ஊழியம் தாருமே, அக்கினி ஜுவாலையாய் மாற்றுமே. அனலான ஊழியம் தாருமே, அக்கினி ஜுவாலையாய் மாற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. நிழல்பட்டு மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. நிழல்பட்டு மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. அக்கினியின் நாவுகள் தாருமே, எனக்கு அதிகார நாவுகள் தாருமே. அக்கினியின் நாவுகள் தாருமே, எனக்கு அதிகார நாவுகள் தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே,
எல்லா கனத்திற்கும் பாத்திரரே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. செங்கடல் மேலே அசைவாடி நீ எல்லா தடைகளை மாற்றி நீரே. செங்கடல் மேலே அசைவாடி நீ எல்லா தடைகளை மாற்றி நீரே. எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. உலர்ந்த எலும்பிற்கு உயிர் தந்தீரே, என் வாழ்க்கையில் அசைவாடுமே. உலர்ந்த எலும்பிற்கு உயிர் தந்தீரே, என் வாழ்க்கையில் அசைவாடுமே, என் வாழ்க்கையில் அசைவாடுமே, என் வாழ்க்கையில் அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. எரிகோ மதில் மேலே அசைவாடி நீ எல்லா தடைகளை மாற்றி நீரே. எரிகோ மதில் மேலே அசைவாடி நீ எல்லா தடைகளை மாற்றி நீரே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடி நீ. பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடி நீ. எங்கள் மேலே
அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. Jesus, hallelujah, hallelujah, praise the Lord. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசு ராஜா, இயேசுவே நீர் நல்லவர், நல்லவர், நல்லவர் அப்பா. உம்முடைய கிருபை என்றும் உள்ளது, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது அப்பா. உம்முடைய கிருபை என்றும் உள்ளது, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya, hallelujah, 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 hallelujah. நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் தேவனை மகிமைப்படுத்தலாமா? பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியும் படைத்ததான எங்கள் வல்லமையுடைய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை நீர் எங்களுக்கு தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா உம்முடைய தயவு பெரியது ராஜா, உம்முடைய இரக்கங்கள் பெரியது அப்பா. அப்பா உம்முடைய காருண்யம் பெரியது, உம்முடைய அன்பு பெரியது அப்பா. எங்களை கைவிடாமல் விட்டு விலகாமல் எங்களோடு கூட இருக்கிறதான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் நல்லவர் ராஜா, நீர் நல்லவர் ராஜா, நன்மை செய்கிற தேவன் அப்பா. அப்பா நாங்கள் இந்த நாளிலே உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உம்மை நோக்கி பார்த்தருடைய முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதே இல்லை அப்பா. உம்மை நோக்கி பார்த்தருடைய முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. நீர் எங்களுடைய முகங்களை பிரகாசிக்க செய்கிறதான தேவன் அப்பா. அப்பா எங்களுடைய முகத்தை அவமானத்துக்கும் நிந்தைக்கும் லட்சைக்கும் விலக்கி காக்கிற தேவன் அப்பா நீர். அப்பா உம்முடைய அன்பு பெரியது, நீர் எங்கள் மேல பாராட்டுகிற உம்முடைய இரக்கம் பெரியது, நீர் எங்கள் மேல பாராட்டுகிற உம்முடைய தயவு பெரியது. நம்ம எல்லாரும் தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா? கடந்த நாட்கள் எல்லாம் நம்மை பாதுகாத்தார். ஒரு மாதம் நாம் முடிச்சிருக்கிறோம். ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக இன்னும் ஒரு சில மணி நேரங்கள்ல நம்ம இன்னும் ஒரு சில மணி நேரங்கள் ஒரு புதிய மாதத்தை கர்த்தர் தர போறாரு. ஆகினால எவ்வளவு நல்லவரா இருந்தார் இந்த வருஷம் முழுசும், இந்த வருஷம் முழுசும் தேவன் எவ்வளவு நல்லவரா இருந்தார். ஓ ஹalleluya, இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி அப்பா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் அப்பா. அப்பா அதை விவரிக்க முடியாது ராஜா. நீர் நல்ல தேவனா, எங்களை நன்மையான பாதையில நடத்தி வந்தீங்க. ஆனா நாங்க அநேக தூரம் உங்களுடைய வார்த்தையை மறந்துருக்கிறோம். அநேக தூரம் உங்களுக்கு உண்மை இல்லாம இருந்திருக்கிறோம். அநேக தூரம் நாங்க உங்களுக்கு பிரியமில்லாத எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் அப்பா எங்களுடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக எங்களுக்கு செய்யாமலும், எங்களுடைய பாவங்களுக்கு தக்கதாக எங்களுக்கு சரி கட்டாமலும் இருந்ததான தேவனே, எங்களை மன்னித்து எங்கள் மேல தயவாய் இருக்கிறதான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya, hallelujah, hallelujah. நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே. உம்முடைய கிருபை மகா பெரியது ராஜா, உம்முடைய இரக்கங்கள் மகா பெரியது. ஓ உம்முடைய தயவு மகா பெரியது அப்பா. தலைமுறை தலைமுறை தோறும் உம்முடைய கிருபை மாறாமல் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தயவுள்ள கர்த்தரே அப்பா, நீதியுள்ள ராஜனே, பரிசுத்தமுள்ள எங்கள் தேவனே, மகா உன்னதமான கர்த்தாவே, ஓ ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, பரிசுத்த நாமமுடையவரே அப்பா. அப்பா உம்மை போல ஒருவரும் இல்லை அப்பா. பாவத்தை பார்க்க கூடாத சுத்த கண்ணரே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ நீதியுள்ள நியாயாதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம். மகத்துவமான காரியங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். பயங்கரமான காரியங்களை அப்பா உம்முடைய ஜனங்கள் மத்தியிலே நடப்பிக்கிறதான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் உம்முடைய பிள்ளைகளை நடத்தி வந்தீரே. ஓ வனாந்திரத்தில் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவைகளை சந்தித்தீரே. எங்களுடைய தேவைகளை எல்லாம் கடந்த நாட்களில் நீர் சந்தித்தீரே. அதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய தயவு மாறாதது, உம்முடைய இரக்கம் மாறாதது, உம்முடைய கிருபை மாறாதது, ஓ உம்முடைய அன்பு மாறாதது. அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ராஜா. ஹalleluya. இந்த யுத்த ஜெபம் செய்வதற்கு முன்பதாக முதலாவது நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்களை
நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அறிக்கை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்ம சொல்லலாமா, கர்த்தாவே, நாங்களும் எங்களுடைய குடும்பமும் எங்களுடைய முற்பிதாக்களும் உமக்கு விரோதமாய் செய்ததான பாவங்களை கர்த்தர் தயவாய் மன்னிப்பீராக. ஒவ்வொரு முறையும் நம்ம மன்னிப்பு கேட்கறதுல இருந்து தான் இந்த யுத்த ஜெபம் ஆரம்பிக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்ம மன்னிப்பு கேட்கணும். ஒவ்வொரு தடவையும் நம்ம ஒப்புரவாகணும். இது ஏதோ ஒரு நாள் செய்கிற காரியம் அல்ல. தினந்தோறும் நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும்படி நம்ம இந்த யுத்தத்தில் வெற்றியுள்ளவர்களாக இந்த யுத்தத்தில் வெற்றி சிறக்கணும்னு சொன்னா முதலாவது கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புரவாகுதலிருந்து தான் அது ஆரம்பிக்கிறது. ஆகையினால் இப்பொழுது நம்ம கேட்கலாமா, உங்களுக்கு என்னென்னலாம் கர்த்தர் உணர்த்துறாரோ இந்த பகல் வேலையிலே ஏதாவது ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம சிந்திச்சிருக்கலாம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்திற்கு நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம அனுமதிச்சிருக்கலாம். ஆனால் இப்போ கர்த்தர் உணர்த்துவாருன்னு சொன்னா நீங்கள் இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க. அப்பா, என்னை தயவாய் நீங்கள் மன்னிங்க ஆண்டவரே, தயவாய் என்னை மன்னிங்கப்பா. அப்பா, நான் உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் பார்த்துருக்கிறேன், நான் பேசியிருக்கிறேன், நான் சிந்திச்சிருக்கிறேன். அப்பா, என்னுடைய நினைவுகளில் விதமான எண்ணங்கள் வந்திருக்கிறது. அப்பா, அது உமக்கு பிரியமில்லாதது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நான் இப்பொழுது இந்த ஜெபத்தை செய்வதற்கு அப்பா இவ்விதமான காரியங்கள் தடையாக இருக்கிறது. அப்பா, இந்த ஜெபத்திற்கு பதில் வர முடியாதபடிக்கு இவ்விதமான காரியங்கள், உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், என் வாழ்க்கையில் மறைந்திருக்கிற காரியங்கள் தடையாக இருக்கிறது. அதற்காக நான் இந்த நாளிலே அப்பா நான் மனஸ்தாபப்படுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே மன்னிப்பை நான் கேட்கிறேன். சொல்லுங்க எல்லாரும் வாயை திறந்து, இயேசுவின் நாமத்தினாலே நான் மன்னிப்பை கேட்கிறேன். அப்பா, நான் சிந்தையிலே அப்பா நான் கொண்டதான அந்த எண்ணங்கள், அப்பா நான் பார்வையிலே பார்த்ததான ஒரு சில காரியங்கள், அப்பா என்னுடைய சிந்தையிலே தோன்றினதான ஒரு சில சிந்தனைகள், ஒரு சில யோசனைகள், ஒரு சில நினைவுகள், அதெல்லாம் உமக்கு பிரியமில்லாததாக இருக்கிறது என்பதை நான் அறிந்திருந்தும் அதை நான் செஞ்சேன். கர்த்தர் என்னை தயவாய் மன்னிப்பீராக. உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவுவீராக. என்னை குற்றமற்றவனாய் மாற்றி இந்த நாளிலே இந்த ஜெபத்தை ஏறெடுப்பதற்கு என்னை தகுதியுள்ளவனாய் மாற்றி நான் வெற்றி சிறக்கும்படியாக, நான் வெற்றியுள்ளவனாய் நிற்கும்படியாக, சத்ருவினுடைய எல்லா திட்டங்களை அழித்து போடும்படியாக நான் உங்க சமூகத்திற்கு வந்திருப்பதனாலே தயவாய் என்னை மன்னித்து அப்பா நீர் உம்முடைய அப்பா நீதியின் தயவினாலே நீர் எனக்கு அப்பா என்னை நினைவு கூர்ந்து என்னை ஒரு முறை கூட எங்களை தூக்கி எடுத்து நிறுத்துங்கப்பா. அப்பா, உம்முடைய மகளாய் நாங்க வந்திருக்கிறோம்ப்பா, எங்களை தூக்கி எடுத்து நிறுத்துங்கப்பா. நிறைய நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சில வாழ்க்கையில் நம்ம செஞ்ச ஒரு சில காரியங்களினாலே, சத்ருவினாலே உள்ளே வரக்கூடியதான அநேக உடைப்புகளை நாம் ஏற்படுத்தி இருப்போம். We have opened doors for the enemy to come into our lives. நாம் சத்ருவுக்கு நாமே வழி வகுத்திருப்போம், வாசல்களை திறந்திருப்போம். அது என்னன்னு சொல்லி கர்த்தரிடத்துல கேட்போம். கர்த்தாவே, நான் இந்த நாளில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்க முடியாதபடிக்கு தடையாயிருக்கிறதான அந்த உடைப்புகள், திறக்கப்பட்டதான வாசல்கள், சத்ரு நுழையும்படியாக திறக்கப்பட்ட வாசல்களை கர்த்தாவே எனக்கு நீர் காண்பிப்பீராக. அந்த திறக்கப்பட்ட வாசல்களை இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே அடைக்கப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த நாளிலே இந்த திறக்கப்பட்ட வாசல்கள், சத்ரு உள்ளே நுழையும்படியாக ஏற்பட்டதான உடைப்புகள், நானே என்னுடைய அக்கிரம காரியங்களினாலே, அக்கிரம செயல்களினாலே, அக்கிரம சிந்தைகளினாலே நானே ஏற்படுத்தினதான உடைப்புகளுக்காக இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே நான் மனஸ்தாபப்படுகிறேன். கேட்கலாம் எல்லாரும் வாயை திறந்து, நான் மனஸ்தாபப்படுறேன் அப்பா. ஏசப்பா, உங்க ரத்தத்தினாலே என்ன கழுவுங்கப்பா. அப்பா, திரும்ப அந்த உடைந்து போன பகுதிகளை கர்த்தர் சீர் செய்வீராக. யோவான் எழுதினதான அந்த நிருபத்தில் வாசிக்கிறோம், உலகத்தினால் உண்டான காரியங்கள் என்று சொல்லி 3 காரியங்களை சொல்றாரு. கண்களை நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை என்று சொல்லி இந்த 3 காரியங்களோ உலகத்தினால் உண்டானவைகள் இவைதான் இந்த நாட்களிலே நம்மளுடைய வாழ்க்கையில உடைப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆகையினால் அதை சொல்லலாமா, கர்த்தாவே, கண்களின் நிச்சயினாலே என்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட உடைப்புகளை கர்த்தாவே நீர் தயவாய் மன்னிப்பீராக. மாம்சத்தின் இச்சையினாலே ஏற்பட்ட உடைப்புகளை கர்த்தர் தயவாய் மன்னிப்பீராக. ஜீவனத்தின் பெருமையினாலே ஏற்பட்டதான உடைப்புகளை கர்த்தர் தயவாய் மன்னிப்பீராக. உடைப்புகள் சரி செய்யப்படட்டும் அப்பா. என் வாழ்க்கையில உடைப்புகள் சரி செய்யப்படுவதாக. இயேசுவின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறதுனாலே, இயேசுவின் ரத்தம் எனக்காக வேலியாக இருப்பதினாலே, இயேசுவின் ரத்தம் எனக்காக பரிந்து பேசுகிறதுனாலே இவ்விதமான உடைப்புகள் என்னுடைய வாழ்க்கையில சரி செய்யப்படுவதாக. என்னுடைய வாழ்க்கையில சரி செய்யப்பட
அடைக்கப்படுவதாக. தேவனுக்கு பிரியமற்ற காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில நுழைந்திருப்பதனாலே வந்திருக்கிறதான தீமையான காரியங்கள், தீமையான செயல்பாடுகள், சத்துரு நுழையக்கூடியதான தீமையான வழிகள் இயேசுவின் நாமத்தினாலே அடைக்கப்படுவதாக. Oh Lord, we pray that every open doors be closed in the name of Jesus. Oh hallelujah. கேளுங்க, எல்லாரும் வாயை திறந்து கேட்கலாமா? எல்லாரும் வாயை திறந்து கேட்கலாமா? நம்ம இந்த ரெண்டு காரியமுமே, முதலாவது நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்பதும், அடுத்ததாக உடைந்து போன பகுதிகளை சீரமைப்பதும், இது ரெண்டுமே யுத்த ஜெபம் செய்வதற்கு முன்பதாக எல்லா நாட்களிலும் எல்லா நேரங்களிலும் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம். இந்த காரியத்தை நம்ம ஒழுங்கா செய்யாம நம்ம சத்துருவை எதிர்கொள்ள முடியாது. சத்துரு நமக்கு விரோதமா வந்து அவன் அநேக தந்திரமான உபாய தந்திரங்களை செய்து நம்மளை விழத்தள்ளிடுவான். அவன் விழத்தள்ளுகிறதான அந்த காரியங்களை அறிந்துதான் நாம் முதலாவது அவருடைய பாதுகாப்பிற்குள்ள வருகிறோம், இரண்டாவது நாம் மன்னிப்பு கேட்கிறோம், மூன்றாவதாக கர்த்தர் நமக்கு உணர்த்துகிற காரியங்களை நம்ம சரி செய்கிறோம். ஆகையினால இதை நம்ம சரி செய்யாம நம்ம எவ்விதமான காரியங்களை நம்ம யுத்தத்தில் ஈடுபட்டாலும் நமக்கு வெற்றி கிடைக்காது. ஆகையினாலே நம்ம ப்ராப்பராக சரியான விதத்தில் இதை செய்யணும். நம்ம கேட்கலாமா? கர்த்தாவே, எல்லா உடைந்து போன பகுதிகள் மூலமாக என்னுடைய வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிறதான எல்லா விதமான அசுத்தங்களையும் இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையை விட்டு நான் வெளியேற்றுகிறேன். கண்களின் இச்சையின் மூலமா என்னுடைய வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிற காரியங்கள் வெளியேறுவதாக. மாம்சத்தின் இச்சையின் மூலமா என்னுடைய வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிறதான காரியங்கள் வெளியேறுவதாக. ஜீவனத்தின் பெருமையினால் எனக்குள்ளாக வந்திருக்கிற காரியங்கள் வெளியேறுவதாக. தாழ்மையின் ஆவியை எனக்கு கர்த்தர் தருவீராக. ஓ, தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறீரே. ஆகையினால் உம்முடைய மிகுந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த தாழ்மை எங்களுக்கு தாங்கப்பா. ஜீவனத்தின் பெருமை எங்களை விட்டு அகற்றுங்கப்பா. ஓ, எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக இவ்விதமான தாக்கங்களை ஏற்படுத்தி உடைந்து போன பகுதிகள் வழியாக நுழைந்திருக்கிறதான சகலவிதமான பிசாசின் கிரியைகள், சகலவிதமான மாம்சத்தின் கிரியைகள், சகலவிதமான இச்சையின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறுவதாக. right now in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. கேளுங்க எல்லாரும் வாயை திறந்து. hallelujah 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 Jesus. Oh raduraga shahata radunaga rabaula rihalkatuniga baushahato rihantuniga raturaga baushahandano labaudara hadunagata rabaushkati. Oh Jesus. Yes, இந்த நாளிலே விசேஷமான ஒரு சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். தீமையான உடன்படிக்கைகள், evil covenants, evil decrees or covenants, தீமையான உடன்படிக்கைகளை கர்த்தர் இந்த நாளிலே நம்முடைய குடும்பத்தை விட்டு, நம்முடைய வாழ்க்கையை விட்டு வெளியேற்றும்படியாக கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கும்படியாக வந்திருக்கிறோம். அதற்கு முன்பதாக நம்முடைய நிலையை நாம் நன்கு அறிந்திருக்க வேண்டும். Most of the people face their problem in spiritual warfare. Most of them face defeat because they do not realize their position in Christ. கிறிஸ்துவிலே தங்களுடைய நிலை என்னவென்பதை அறியாத மக்கள் யுத்தத்திலே தோற்று போகிறார்கள். கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய அடையாளம் என்ன, இயேசுவிற்குள்ளாக என்னுடைய அடையாளம் என்னவென்பதை அறியாத மக்கள் ஒன்று குற்ற உணர்ச்சியில் இருப்பாங்க, இல்லைன்னு சொல்லி சொன்னா இந்த யுத்தத்தில் தோற்று போவாங்க. ஆகையினாலே முதலாவது இவ்விதமான இந்த காரியங்களை நாம் செய்வதற்கு முன்பதாக, ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கிறதுக்கு முன்பதாக, கிறிஸ்துவுக்குள்ள, இயேசுவுக்குள்ள நீங்க யாரு, அவருடைய மகனா இருக்கிறீங்களா, அவருடைய மகளா இருக்கிறீங்களா என்று சொல்லி நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். ஒரு சிலருடைய வாழ்க்கையில அது ஸ்பிரிட் ஆஃப் ஆர்ஃபன், அனாதையின் ஆவி இருக்கும். எனக்கு யாருமே இல்லை, நான் திக்கற்றவன், எனக்கு யாருமே உதவி செய்கிறேன் யாருமே இல்லை, நான் தனியாக இருக்கிறேன், என்னை விசாரிப்பார் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி எண்ணம் உடையவங்க யுத்த ஜபத்தை செய்ய முடியாது. செஞ்சாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில பிசாசு இன்னும் அதிகமாக தான் தாக்கத்தை ஏற்படுத்துவான். ஆகையினாலே நமக்கு முதலாவது ஒரு அத்தாரிட்டி, ஒரு அதிகாரம் வேண்டும். கிறிஸ்துவுக்குள் நான் யார், தேவனுடைய பிள்ளையாய் நான் அடைக்கப்பட்டிருக்கிறேன், இயேசுவின் இரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், இயேசுவின் இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. கொலோசையில நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா, அவர் சிலுவையிலே எல்லா விதமான அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் வெளியரங்கமான அவர் கோலமாக்கினார் என்று சொல்லி, ஆகினால் எல்லாவற்றையும் பிசாசுடைய எல்லா தந்திரங்களையும் கர்த்தர் சிலுவையிலே மாற்றினார் என்கிறதான நம்பிக்கையும் அதிகாரமும் நமக்கு இந்த இரவு வேளையில வேண்டும். இந்த அதிகாரமும் இந்த தைரியமும் நமக்கு இல்லைன்னு சொல்லி சொன்னா நம்ம இந்த நாட்களிலே இந்த யுத்தத்தை செய்ய முடியாது.
பொதுவாக யுத்தத்திற்கு போவதற்கு முன்பதாக ராஜாக்களோ இல்ல அங்க இருக்கிற படை தளபதிகளோ சொல்லுவாங்க, கோழையா இருக்கிறவன் திரும்ப போயிடுங்க என்று சொல்லி. ஏன் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே தேவன் அப்படிதான் சொன்னாரு. ஒருவேளை ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் சொல்லி, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல இருக்கிறவங்க நீங்க யுத்தத்துக்கு வராதீங்கன்னு சொல்லி இருப்பாரு. ஆகையினாலே இவ்விதமான காரியங்களை நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். இந்த மாதிரி அனாதையின் ஆவி, இந்த விதமான திக்கற்ற அந்த எண்ணம் உடையவங்க இந்த ஜெபத்துல எஃபிஷியன்ட்டா பிரேயர் பண்ண முடியாது, ஜெபிக்க முடியாது. ஆகையினால் இப்பொழுது நீங்கள் யார் என்பதை நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். இயேசுவே, நான் உம்முடைய மகனாய் வந்திருக்கிறேன், நான் உம்முடைய மகளாய் வந்திருக்கிறேன். நான் திக்கற்றவன் அல்ல, நான் உம்முடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவன். எனக்காக உம்முடைய இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த இரத்தம் எனக்காக பரிந்து பேசுகிறது. அந்த இரத்தத்தின் வல்லமையினாலே நான் இந்த நாட்களிலே என்னை எதிர்க்கின்றதான சத்துருவை எதிர்க்கும்படியாக வந்திருக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இயேசு என்ற நாமத்தின் அதிகாரத்தை பயன்படுத்தி எனக்கு விரோதமாக இருக்கிற வல்லமைகளையும் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் நான் எதிர்த்து நிற்கும்படியாக, நான் மேற்கொள்ளும்படியாக வந்திருக்கிறேன். ஆகையினால எல்லா விதமான குறை சொல்லுகிற ஆவிகள், நான் தனி மனிதன் என்று சொல்லி என்னை குற்றம் சாட்டுகிற ஆவிகள், இவ்விதமான எண்ணங்களை ஏற்படுத்துகிறதான அசுத்த வல்லமைகள் எங்களுடைய சிந்தைகளை விட்டு, எங்களுடைய எண்ணங்களை விட்டு வெளியேறுவதாக in the name of Jesus. Right now in the name of Jesus. எங்களுடைய சிந்தனைகளும் எங்களுடைய எண்ணங்களும், ஓ தேவன் எங்களை எவ்விதமாய் அழைத்திருக்கிறார் என்கிறதான உணர்வுள்ளவர்களோடு, ஓ அப்பா உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருந்து ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஹalleluya hallelujah 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 hallelujah. முதலாவதாக நாம் ஜெபிக்க போகிறோம். தீமையான செயல்பாடுகள், ஈவில் மேனிபுலேஷன்ஸ். மேனிபுலேஷன் சொல்லி சொன்னா, நம்மளை யாராவது ஒருத்தர் ஒரு தீமையான காரியத்தை செய்யும்படி நம்மளை அறியாமலே நமக்கு பின்னாடி இருந்து நம்மளை தூண்டி கொண்டிருப்பது. ஆகையினாலே அதை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது ஈவில் மேனிபுலேஷன்ஸ், தீமையான காரியங்களை எனக்குள்ளாக இருந்து, இல்லை என் கூட இருந்து, ஒருவேளை குடும்பத்தில் இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், உறவுக்காரங்களாக இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், தீமையான காரியங்களை, தீமையான தூண்டுதல்களை என் வாழ்க்கையில ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதான சகல சத்துருவனுடைய வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறுவதாக. சொல்லலாம் எல்லாரும் வாயை திறந்து, கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையில தீமையான காரியங்களை தூண்டிக்கொண்டு, தீமையான காரியங்களை செய்யும்படி எனக்குள்ளாக அந்த தூண்டுதல்களை ஏற்படுத்தி கொண்டு என்னுடைய வாழ்க்கையை மேனிபுலேட் பண்றதான எவ்ரி ஈவில் மேனிபுலேஷன், எவ்ரி பவர் ஆஃப் ஈவில் மேனிபுலேஷன் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறுவதாக. அது குடும்பத்தார் மூலமாக இருக்கலாம், நண்பன் மூலமாக இருக்கலாம், சகோதரன் சகோதரி மூலமாக இருக்கலாம், உறவுக்காரங்க மூலமாக இருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், எங்க வேணா இருக்கலாம். ஆனா இப்ப சொல்லி ஜெபிக்க போகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான தீமையான தூண்டுதல்கள், ஈவில் மேனிபுலேஷன்ஸ் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறுவதாக. Right now I command that I am free from every evil manipulations. தீமையான தூண்டுதல்கள் என்னுடைய வாழ்க்கையில இருக்க கூடாது. தீமையான தூண்டுதல்கள் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கையில இருக்க கூடாது. சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க, அதை டிக்ளேர் பண்ணுங்க. தீமையான தூண்டுதல்கள், ஈவில் மேனிபுலேஷன்ஸ் என்னுடைய வாழ்க்கையில இருக்க கூடாது. சில நேரங்களிலே வேலை செய்கிற இடங்களிலே நண்பர்கள் நம்மளை மேனிபுலேட் பண்ணுவாங்க. நிறைய ஆபீசஸ்ல நம்ம இதை கேட்கிறோம். நிறைய நண்பர்களுடைய வாழ்க்கையில நான் இருந்த நாட்களிலே நான் பார்த்திருக்கிறேன். அன்னே நிறைய பெண்கள் வேலை ஸ்தலங்களிலே ஆண்களினாலே மேனிபுலேட் செய்யப்படுவாங்க. தேவையில்லாத காரியங்கள், அசுத்தமான காரியங்களுக்கு மேனிபுலேட் செய்யப்படுகிறதான தேவையில்லாத தீமையான தூண்டுதல்கள் உண்டாக்குகிறதான அவ்விதமான ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் சரி, இதெல்லாம் நியாயப்படுத்தி கொள்ளுகிறதான ஒரு சமுதாயத்தில் வாழுகிறோம். ஆனாலும் இவ்விதமான தூண்டுதல்களிலிருந்து தேவ பிள்ளைகள் தப்பிக்க வேண்டும். தேவ பிள்ளைகள் இந்த விதமான தூண்டுதல்களில் சிக்கிக்கொள்ள கூடாது. ஆகையினாலே நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்க ஒரு கார்ப்பரேட் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணலாம், நீங்க ஒரு வேலை ஸ்தலத்துல தனி நபரா வேலை செய்யலாம். ஆனா எங்க இருந்தாலும் you should not be under a control of an evil manipulation. தீமையான தூண்டுதல்களுக்கு அடியில உங்களுடைய வாழ்க்கை கண்ட்ரோல் இருக்க கூடாது. நீங்கள் தேவனால நடத்தப்படுகிற பிள்ளைகள், பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறதான பிள்ளைகள். ஆகையினால எவ்விதமான தீமையான தூண்டுதல்களோ என் வாழ்க்கையில் இருக்க கூடாது என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிங்க. Come on everyone. Oh raduda gashikatara laduda baula rikabaushah antuniga baushahato allaturada baula hadanagada. Oh come on everyone சொல்லுங்க, வாயை திறந்து டிக்ளேர் பண்ணுங்க. கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையில தீமையான தூண்டுதல்கள் இருக்க போவது இல்லை. என் வேலை ஸ்தலத்திலே தீமையான தூண்டுதல்கள் இருக்க போவது இல்லை. என்னுடைய குடும்பத்திலே தீமையான தூண்டுதல்கள் இருக்க போவது இல்லை.
Sometimes it is even found in the ministry. நாம் செய்யற ஊழியத்துல கூட நிறைய பேர் ஊழியத்துல கூட evil manipulations கண்ட்ரோல்ல இருக்கிறத பார்க்க முடிகிறது. அநேக ஊழியக்காரர்கள் evil manipulations கண்ட்ரோல்ல இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஆகையால சொல்லி ஜெபிப்போமா. ஒருவேளை உங்களுக்கு கர்த்தர் உணர்த்துவார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஊழியங்களையும் ஊழியக்காரர்களையும் கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார் என்று சொன்னால், அவர்களுக்காகவும் நீங்க ஜெபிங்க. கர்த்தாவே, இந்த குறிப்பிட்ட மனிதர் இவ்விதமான தீமையின் தூண்டுதல்களுக்கு அடியில் இருக்கிறத நான் பார்க்கிறேன், நான் அதனுடைய ஸ்பிரிட்ல நான் உணர்றேன். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே இவ்விதமான தீமையான தூண்டுதல்களில் இருந்து கர்த்தர் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தருவீராக. உம்முடைய ஊழியக்காரர்களுக்கு ஊழியங்களுக்கு விடுதலையை தருவீராக. தேவ பிள்ளைகளுக்கு விடுதலையை தருவீராக. ஓ ரபா ஷகடா லஹடா கபௌஷ்கடி ரதுனகபௌ துரி பௌலஹந்தனா ரிகபௌல ரகதனகடரபௌ ஷஹதரதனகடரபலா. Oh, come on everyone, pray in the spirit. Radanagadaragalா destroy every evil manipulations. எல்லா தீமையான தூண்டுதல்களை அழித்து போடுங்க இயேசுவின் நாமத்தினாலே. Oh Jesus, the enemy pushes but the spirit of God leads us. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. சத்துரு நம்மளை துரிதப்படுத்துவான், நம்மளை தள்ளுவான். ஆனா தேவனுடைய ஆவியானவர் தள்ள மாட்டார். அவர் நம்மளை மென்மையாக நடத்துகிறதான தேவன். ஆகையினாலே தேவனுடைய அஜெண்டால மேனிபுலேட் பண்றது கிடையாது. அவர் ஒரு நாளும் ஒரு காலமும் ஒரு மனிதனையும் அவர் மேனிபுலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் மென்மையான தேவன். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு உணர்த்துதலை தருவார். அதற்கு கீழ்ப்படிவதும் கீழ்ப்படியாததும் நம்மளுடைய விருப்பம். ஆனா பிசாசனுடைய தன்மை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்மளை மேனிபுலேட் பண்ணுவான். அவன் நினைக்கிற காரியத்தை நம்ம செய்யணும்னு சொல்லி அவன் நம்மளை தள்ளுவான். அதுக்கு பேர் தான் மேனிபுலேஷன் நம்ம சொல்றது. ஆகையினால் இவ்விதமான காரியங்களிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டியது மிகவும் 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 அவசியமாக இருக்கிறது. அடுத்ததாக நாம் சொல்லி ஜெபிக்க போகிறோம். எவ்ரி டிசெப்டிவ் ஃபேமிலி கண்ட்ரோல், நம்முடைய குடும்பத்தை கட்டுப்படுத்துகிறதான மாயை, இது இந்த நாட்களிலே அதிகமாக காணப்படுகிறது. ஒரு சில ஃபேமிலியில எங்க ஃபேமிலினா இப்படிதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வட்டத்தை போட்டு வச்சிருப்போம். ஆனா தேவன் விரும்புகிற அளவுக்கு நம்முடைய குடும்பம் இருக்கான்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம். அதை ஆராய்ந்து பார்க்கவே மாட்டோம். என் குடும்பம் இப்படிதான், என்னுடைய பழக்கம் இப்படிதான் அப்படின்னு சொல்லி ஒரு மாயையின் வட்டத்திற்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் தேவன் விரும்புகிற சித்தம் நம்முடைய குடும்பத்திலே வெளிப்பட்டு இருக்காது. ஆகையினால் இந்த நாளில் நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். என் குடும்பத்திலே காணப்படுகிற மாயைக்குரிய எல்லா காரியங்களும், என்னை ஒரு மாயைக்குரிய வட்டத்திலேயே என்னை மயக்கி வைத்திருக்கிறதான எல்லா அசுத்த வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய குடும்பத்தை விட்டு என்னுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறுவதாக. சொல்லலாம் எல்லாரும் வாயை திறந்து. கர்த்தாவே, என்னையும் என் குடும்பத்தையும் ஒரு குறிப்பிட்ட மாய வலைக்குள்ளாகவே சிக்க வைத்து என்னை ஒரு வட்டத்திற்குள்ளாகவே இருக்க வைத்திருக்கிறதான அசுத்த வல்லமைகள், பிசாசனுடைய கிரியைகள், பிசாசனுடைய தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கையை விட்டு குடும்பத்தை விட்டு வெளியேறுவதாக. Every deceptive family control mechanism be removed from our lives in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே அகற்றப்படுவதாக. சொல்லுங்க, நான் எவ்விதமான மாய வலைகளிலும் நான் சிக்கிக்கொள்ள போவது இல்லை. நானும் என் குடும்பமும் என் சந்ததியும் என் பிள்ளைகளும் எவ்விதமான மாய வலைகளுக்குள்ளாக நாங்கள் சிக்கிக்கொள்ள போவது இல்லை. நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் தேவனால அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஆகையினாலே எங்களுடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்த நினைக்கிறதான சகல விதமான மாயையான பிசாசனுடைய திட்டங்களோ இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. in the name of Jesus. Every deceptive family control mechanism, oh, in the name of Jesus we rebuke it in the name of Jesus. Ratuga shahatika bausha tu alaturiga shahatinila ratura dona bausha hati baula ratura alateragadana gabaushka tira baula handana bauturia. Oh, in the name of Jesus we will not be led by darkness. நாங்கள் இருளின் மாய வலைகளினாலே நாங்கள் நடத்தப்படுவது இல்லை. மாய காரியங்களினாலே நாங்கள் சிக்கிக் கொள்வது இல்லை. நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் பரிசுத்த ஆவியினுடைய வெளிச்சத்தில் நடக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆகையினாலே எங்கள் கண்கள் வெளிச்சத்தை பார்க்கட்டும். ஓ, எங்கள் கண்கள் வெளிச்சத்தை பார்க்கட்டும். ஓ, எங்கள் பிள்ளைகள் வெளிச்சத்தை பார்க்கட்டும். எங்கள் குடும்ப மக்கள் வெளிச்சத்தை பார்க்கட்டும். ஓ, உம்முடைய வெளிச்சம் எங்கள் வாழ்க்கைக்குள்ளாக ஊடுருவி பாயட்டும் அப்பா. எங்கள் குடும்பத்தை கட்டுப்படுத்துகிற எல்லா மாயையான வலைகள் இயேசுவின் நாமத்தினாலே கிழிந்து போவதாக. ஹalleluya hallelujah 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 hallelujah. அடுத்ததாக சொல்லி ஜெபிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே
இது முடியாது என்று சொல்லி, இம்பாசிபிள்னு சொல்லி ஒரு சில காரியங்களை சாபமாக நம்முடைய பரம்பரையில நம்முடைய சந்ததியில சொல்லி இருப்பாங்க. கர்ஸ் ஆஃப் இம்பாசிபிலிட்டின்னு நம்ம இதை சொல்றோம். ஆகையினாலே நம்ம குடும்பத்துல ஒரு சில காரியங்கள் முடியாது, எவ்வளோ நினைச்சாலும் இந்த குடும்பத்துல இந்த நிலைக்கு வர முடியாது, எவ்வளோ வேலை செஞ்சாலும் இவங்களால கடன் பிரச்சனையிலிருந்து மீள முடியாதுன்னு சொல்லி ஒரு சில மனிதர்களாலும் ஒரு அறிந்தோ அறியாமலோ சாபங்களாக அந்த வார்த்தைகள் பேசப்பட்டிருக்கிறது. ஆகையினால் இப்பொழுது நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். எல்லா எனக்கு விரோதமாக முடியாது என்று சாபமாக சொல்லப்பட்டதான எல்லா சாபங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே பேசப்பட்ட இடத்திற்கு நான் திரும்ப அனுப்புகிறேன். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். அந்த மனிதன் நல்லா இருக்கணும், அந்த மனிதனுக்கு பின்னாடி இருந்து விதமான சாப வார்த்தைகளை பேசின அந்த சத்ருவுக்கு விரோதமாக நான் திரும்பி அனுப்ப போகிறோம். ஏனென்று சொன்னால் நாம் ஜெபிக்கிறதான ஜெபம் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த சத்ருவினுடைய தலையை சிலுவையில் நசுக்கின இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிப்பதினாலே we have the surety that the curses will be sent back to the sender. அனுப்பப்பட்ட இடத்திற்கே இந்த சாபங்கள் திரும்பி போவதாக. என்னுடைய வாழ்க்கையிலே முடியாது என்று சொல்லி சொல்லப்பட்டதான சகல சாப வார்த்தைகளும் இயேசுவின் நாமத்தினாலே பேசப்பட்ட இடத்திற்கே திரும்பி போவதாக. எந்த இடத்திலிருந்து வந்ததோ அந்த இடத்திற்கு இந்த சாபங்களை நான் திருப்பி அனுப்புகிறேன். Every curse of impossibility, let it be sent back to the enemy in the name of Jesus. சொல்லுங்க எல்லாரும் வாயை திறந்து. எனக்கு விரோதமாய் சொல்லப்பட்டதான சாப வார்த்தைகள், ஒரு சில காரியங்கள் செய்ய முடியாது, இந்த நிலைக்கு வர முடியாது, இந்த கடன் பிரச்சனையிலிருந்து மீள முடியாது, இந்த வியாதியிலிருந்து சுகம் உண்டாகாது என்று சொல்லி பேசப்பட்ட சகல சாப வார்த்தைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே பேசப்பட்ட இடத்திற்கு எந்த இடத்திலிருந்து வந்ததோ அந்த இடத்திற்கு நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே திருப்பி அனுப்புகிறோம். in the name of Jesus. ஹalleluya, hallelujah. அடுத்ததாக நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொல்லி சொன்னா, இவ்விதமான இந்த சாபங்கள் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்ட சாபங்கள் யார் மூலமா பேசப்படுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தீமையான நபர்கள் மூலமாக, ஈவில் ஏஜென்ட்ஸ் சொல்லி சொல்றோம். அவங்க நமக்கு வேண்டியப்பட்டவங்களா இருக்கலாம், ஒருவேளை தெரிஞ்சவங்களா இருக்கலாம், ஒரு சில குடும்பத்துல சொந்தக்காரங்களாகவே இருக்கலாம், பெரியமா பெரியப்பா சித்தப்பா சித்தி யாரா வேணா இருக்கலாம், உங்களுடைய பிரதர் இன் லா, சிஸ்டர் இன் லா, கோ பிரதர் கோ சிஸ்டர் யாரா வேணா இருக்கலாம். ஆனா இவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், அவருடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும். ஆனா அவர்களுக்கு பின்புறமாக இருந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறதான தீமையான ஏஜென்ட், ஈவில் ஏஜென்ட், சட்டானிக் ஏஜென்ட்ஸ், இவ்விதமான முடியாது என்று சொல்லி வார்த்தைகளை என்னிடத்திலே திரும்ப திரும்ப பேச வைக்கிறதான எல்லா விதமான சாத்தானுடைய ஏஜென்ட்டுகளையோ இயேசுவின் நாமத்தினாலே பரலோக அக்கினியினாலே நான் சுட்டெரித்து போடுகிறேன். in the name of Jesus. Come on, everyone decree, everyone declare in the name of Jesus that every person, every evil agents who are carrying the curse of impossibility die in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்பட்டு போவார்களாக. எனக்கு விரோதமாக சொந்தக்காரங்க மூலமா, நண்பன் மூலமாக, தீமையான நபராக, தீமையான ஏஜென்ட்டாக என் வாழ்க்கைக்குள்ளாக நடமாடிக்கொண்டு என் குடும்பத்திற்குள்ளாக ஊடுருவி கொண்டிருக்கிற அசுத்த வல்லமையே இயேசுவின் நாமத்தினாலே நிரந்தரமாய் என்னுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறுவாயாக. நிரந்தரமாய் என்னுடைய வாழ்க்கையில் நீ தோற்று போவாயாக. நான் இயேசுவின் நாமத்தினாலே வெற்றி சிறந்தவன், நான் இயேசுவின் இரத்தத்தினாலே வெற்றி சிறந்தவள். ஆகையினாலே நான் தோல்வியை ஏற்க மறுக்கிறேன். I reject every failures in the name of Jesus. I reject every failures in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தோல்வியையும் நான் மறுக்கிறேன். சொல்லுங்க அதை டிக்ளேர் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தோல்வியையும் நான் மறுக்கிறேன். I reject every failure in the name of Jesus. I reject every failure in the name of Jesus. என்னுடைய வாழ்க்கையில், என் குடும்பத்தில் இத்தனை நாட்களாகி ஃபெயிலியர் வந்திருக்கலாம். தீமையான சாட்சிகள் மூலமாக, தீமையான ஏஜென்ட்டுகள் மூலமாக, தீமையான சாபங்கள் மூலமாக என்னுடைய வாழ்க்கையில தோல்விகள் வந்திருக்கலாம். ஆனா நான் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். எல்லா விதமான சாபங்களையோ எல்லா விதமான தீமைகளையும் என்னுடைய வாழ்க்கையை விட்டு அகற்றி போடுவது மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கையில தோல்வி இனி வருவது இல்லை. இயேசுவின் இரத்தத்தினாலே நான் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறேன். இயேசுவின் இரத்தத்தினாலே ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறேன். இயேசுவின் இரத்தத்தினாலே ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறேன். ஜீசஸ். அடுத்ததாக முடியாது என்று சொல்லி நம்முடைய சிந்தையில ஒரு சில நேரங்களிலே சத்ரு என்ன பண்ணிருக்கான்னு சொல்லி சொன்னா, கனவு வழியாக
அநேக காரியங்கள் மனுஷன் பேசின வார்த்தையின் மூலமாக ஒரு தீமையான விதையை அவன் விதைத்து விட்டு போயிருக்கிறான். இந்த தீமையான விதையெல்லாம் நம்மளுடைய மூளையில் இருந்தது நமக்கு தெரியாததுனால இன்னைக்கு அது செடியா கொடியா மரமா மாறி பெருசா வேர் விட்டு இருக்கிறது. ஆகையினால் இப்பொழுது நம்ம சொல்ல போகிறோம், என்னுடைய வாழ்க்கையில முடியாது என்று சொல்லி சொல்லப்பட்ட காரியங்கள் மூலமாக விதைக்கப்பட்ட விதைகள், evil seeds of impossibility, முடியாது என்று சொல்லி விதைக்கப்பட்டதான விதைகள் என்னுடைய வாழ்க்கையில எங்க இருந்தாலும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே நான் வேரோடு அதை பிடுங்கி எறிகிறேன். சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும் வாயை திறந்து. every seed of impossibility that is planted in my mind through my dreams, through words that I have listened to, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது முடியாது என்று சொல்லி என்னுடைய சிந்தையில விதைக்கப்பட்ட தீமையின் விதைகள் இயேசுவின் நாமத்தினாலே நான் வேரோடு பிடுங்கி போடுகிறேன். அது ஒருவேளை செடியாக இருக்கலாம், கொடியாக இருக்கலாம், மரம் விட்டு இருக்கலாம், பெரிய வேர் கொண்டு இருக்கலாம். ஆனா right now whatever it is, oh by the name of Jesus and by the blood of Jesus I uproot every seed of impossibility. முடியாது என்று விதைக்கப்பட்ட விதைகளை என்னுடைய சிந்தையை விட்டு நான் வேறறுத்து போடுகிறேன். பரலோக அக்கினியினாலே அவை எல்லாவற்றையும் நான் சுட்டெரித்து போடுகிறேன். பரலோக அக்கினியினாலே நான் சுட்டெரித்து போடுகிறேன். every seed of impossibility, every seed of impossibility right now, right now, right now in the name of Jesus be burnt to ashes by the fire of God. rataga shikatura labo turiga baushahati alata alata gabaushkati gabola hamdana gaba radunagata aladunagada gabola hamdana shakato rabaushkatila alahadaragandana danagada bola hadana baushkati. Oh Jesus, come on, come on, come on everyone, everyone கேளுங்க கேளுங்க. Hallelujah. அடுத்ததாக சொல்லி ஜெபிக்க போகிறோம். நான் எனக்குரிய ஆசீர்வாதத்தின் பாதையிலிருந்து நான் திசை திருப்பப்படுவது இல்லை. கமான் கமான் எல்லாரும் சொல்லலாமா? நான் எனக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் பாதையிலிருந்து நான் திசை திருப்பப்படுவது இல்லை. திரும்ப சொல்லலாமா? நான் கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் பாதையிலிருந்து நான் திசை திருப்பப்படுவது இல்லை. திரும்ப சொல்லுவோம், நான் கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் பாதையிலிருந்து நான் திசை திருப்பப்படுவது இல்லை. I refuse to be diverted from the path of blessings that God has for me. கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் பாதையிலிருந்து நான் திசை திருப்பப்படுவது இல்லை. இந்த நாட்களிலே நான் சொன்ன மாதிரி நிறைய தந்திர காரியங்கள் மூலமாக நிறைய முடியாதுன்னு சொல்லி பேசப்பட்ட காரியங்களினாலே நிறைய பேர் துவண்டு போயிருக்கிறோம். நிறைய பேருக்குள்ள முதல்ல இருந்ததான அந்த உற்சாகம் இல்லை, முதல்ல இருந்ததான அந்த ஜெபத்தில் காணப்பட்டதான அந்த ஃபயர் இல்லை, அந்த அபிஷேகம் இல்லை. அநேகர் தங்களுடைய ஆதி அன்பிலே குறைந்தவர்களாக இருக்கிறோம். அநேகர் அந்த ஆதி அன்பிலே நம் குறைவுபட்டவர்களாக இருக்கிறோம். அநேகர் ஜெபிக்கும் பொழுது உணர்ந்து கொண்டிருந்ததான அந்த தேவ பிரசன்னத்தை இந்த நாட்களில் உணர முடியவில்லை. காரணம், நம்மை திசை திருப்பும்படியாக தந்திரமாக சத்ரு ஏதோ ஒரு காரியத்தை ஆசீர்வாதத்தின் பாதையை விட்டு இந்த அபிஷேகத்தின் பாதையை விட்டு நம்மை திசை திருப்பும்படியாக ஏதோ ஒரு காரியத்தை சத்ருவானவன் காண்பித்திருக்கிறான். அதை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இரவு வேளையிலே நமக்கு உணர்த்துகிறார். ஆகையினால நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் கேளுங்க, கர்த்தாவே உங்க பாதையை விட்டு நான் திசை திருப்பி நான் திசை மாறி போகும்படி என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துங்க. அப்பா, நீர் எனக்காக வைத்திருக்கிற பாதையை விட்டு நான் திசை மாறி போவது இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே எவ்விதமான காரியங்கள் என் வாழ்க்கைக்குள்ளாக வந்து என்னை திசை திருப்பி கொண்டிருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கையை விட்டு அகன்று போவதாக. என்னுடைய ஓட்டத்தை அப்பா துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய எங்கள் கண்மலையாகி இயேசு கிறிஸ்துவின் மேல் எங்களுடைய பார்வையை வைத்து நாங்கள் ஓடுவோமே ஒழிய எங்கள் பாதையிலே நாங்கள் வேறு எந்த காரியங்களினாலும் நாங்கள் திசை திருப்பப்படுவது இல்லை. எங்களுடைய விசுவாச ஓட்டத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் எங்களுடைய பார்வையை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆகையினால எல்லா திசை திருப்பங்களையோ எல்லா விதமான கவனக்குறைவுகளையோ கர்த்தர் எங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் பாதையிலிருந்து எங்களை திசை திருப்புகிற சகல சத்ருவனுடைய தந்திரங்களையும் ஆலோசனைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கி போடுகிறோம். கேளுங்க எல்லாரும் வாயை திறந்து. Jesus, we deny every deception of the Satan to turn us away from our blessings in the name of Jesus.
Radunagaba Alaturagandorosh Katina Alagabosha Hataradunagadabala Aladunagada Shakatiga Bodarabola Ragadana. Oh, come on everyone. Oh Jesus. Hallelujah. 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 Oh Jesus. Hallelujah. Hallelujah. Oh, கேளுங்க எல்லாரும் வாயை திறந்து, கர்த்தாவே நீர் எனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் பாதையில நான் நடக்கணும் அப்பா. Hallelujah. 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 அடுத்ததாக நமக்கு விரோதமாய் பேசப்படுகிற தீமையான உச்சரிப்புகள், evil spells. ஒரு சிலருடைய வாயில முணுமுணுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்ப எப்படி தேவ பிள்ளைகள் எல்லாம் ஜெபிச்சு கொண்டு இருக்காங்களோ, இல்ல ஒரு சில இடங்கள்ல நம்ம அந்நிய பாஷைகள்ல பேசி கொண்டு இருக்கோமோ, அந்த மாதிரி ஒரு சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோவத்துல, தேவ பிள்ளைகள் மேல இருக்கிற கோவத்துல பிசாசுனுடைய ஆவியை உடையவங்க முணுமுணுத்து கொண்டே இருப்பாங்க. அவங்கள அறியாமலே அவங்க வாயிலிருந்து அந்த வார்த்தைகளை பிசாசு வைத்து கொண்டே இருப்பாங்க. இது ரொம்ப தந்திரமான ஒரு காரியமாக இருக்கிறது. without even their own knowledge, அவங்களுடைய சொந்த அறிவே இல்லாம, நான் சொன்னேன் இல்லைங்களா, சைட்டன் அவங்கள புஷ் பண்றான். அவ்விதமான தீமையான வார்த்தைகளை பேசும்படி, உச்சரிப்புகளை பேசும்படி சாத்தான் அவர்களை தள்ளுகிறான். ஆகையினால் இப்ப நம்ம சொல்ல போகிறோம், எனக்கு விரோதமாய், என் குடும்பத்துக்கு விரோதமாய் இருக்கிறதான எல்லா விதமான தீமையான உச்சரிப்புகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. எனக்கு விரோதமாக, ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சவங்க நல்லா இருக்கலாம், ஆனா உங்களுக்கு தெரியாதவங்க உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்யலாம். வேலையில உங்களுக்கு விரோதமான காரியங்களை உச்சரிக்கிறவங்க இருக்கலாம். ஏன் நமக்கு விரோதமா, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா எத்தனையோ இடங்களிலே இன்னும் மறைமுகமாக மந்திரங்களும் சூனியங்களும் யாகங்களும் வளர்க்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஆகையினாலே நம்ம யாருமே இவ்விதமான போராட்டங்களிலே நான் இல்லைன்னா சொல்லவே முடியாது. நம்ம எல்லாருக்கும் மறைமுகமான ஒரு போராட்டம் ஒன்று நடந்து கொண்டே இருக்கிறது. மறைமுகமான போராட்டத்தில் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே இந்த நாளிலே நாம் இதை இனம் கண்டு கொண்டு இவ்விதமான மறைமுகமான தீமையின் உச்சரிப்புகள் நம்முடைய வாழ்க்கை விட்டு அழிந்து போவதாக. இவ்விதமான தீமையான உச்சரிப்புகளை எங்களுக்கு விரோதமாக, எங்கள் குடும்பத்திற்கு விரோதமாக பேசிக் கொண்டிருக்கிறதான எந்த இடத்திலும் இப்பொழுது பரலோக அக்கினி இறங்குவதாக. in the name of Jesus, right now we pray that the fire of God will descend upon the places where there are evil spells, where there are evil incantations, where there are evil spells, evil curses right now. Rakashika turi dawusha hatika. Oh, இயேசுவின் நாமத்தினாலே தீமையான உச்சரிப்புகளை தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாகி, சபைக்கு விரோதமாகி, தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாகி தீமையான உச்சரிப்புகளை செய்து கொண்டிருக்கிறதான சாத்தானுடைய சகல வல்லமைகளையோ இப்பொழுது பரலோக அக்கினியினாலே சுட்டெரித்து போடுகிறோம். Right now we break every weightage that's been placed on those words. அந்த வார்த்தைகளின் மேலே இருக்கக்கூடியதான அந்த அழுத்தத்தை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் நீக்கி போடுகிறோம். அந்த வார்த்தைகள் எல்லாம் காற்றோடு காற்றாக அது பஸ்பமாவதாக, கர்த்தருடைய அக்கினியாலே எரிந்து சுட்டெரித்து சாம்பலாவதாக. in the name of Jesus, those words will not take effect in our lives. அந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையிலே பழிப்பது இல்லை. தீமையான உச்சரிப்புகள் எங்கள் வாழ்க்கையிலே பழிப்பது இல்லை என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். Hallelujah. 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 அடுத்ததாக சொல்லி ஜெபிக்கலாமா? evil access, நம்முடைய வாழ்க்கைக்குள்ள சத்ரு நுழைந்திருக்கிறதான நுழைவுகள், எவ்விதமா அவன் ஆக்சஸ் எடுத்திருந்தாலும் நம்ம வாழ்க்கைக்குள்ள வரும்படியான அந்த அதிகாரத்தை அவன் எந்த விதத்துல பெற்றிருந்தாலும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே நான் என்னுடைய வாழ்க்கை விட்டு அகற்றி போடுகிறேன்னு சொல்லலாமா? எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. என்னுடைய வாழ்க்கையில தீமையான உடன்படிக்கைகளை நிறைவேற்றும்படியாக சத்ருவானவன் ஏற்படுத்தி வந்ததான எல்லா விதமான ஈவில் ஆக்சஸ், தீமையான எல்லா விதமான இடங்களும், தீமையான எல்லா வாசல்களும், தீமையான எல்லா கதவுகளும், நேற்று தினத்துல கூட நான் அதை குறித்து நான் பேசின தீமையான பலிபீடங்கள், தீமையான கதவுகள், தீமையான ஜன்னல்கள், தீமையான
வாசல்கள், இவ்விதமான காரியங்கள் மூலமாக தீமையான உடன்படிக்கைகளை சத்ருவானவன் ஏற்படுத்தி உள்ளே கொண்டு வந்து கொண்டே இருப்பான். ஆகையினால் இவ்விதமான காரியங்களிலே நாம் மிகுந்த ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம சொல்ல போகிறோம், இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கையில சத்ரு நுழையக்கூடியதான எல்லா ஆக்சஸையும் நான் இயேசுவின் நாமத்தினாலே நான் அழித்து போடுகிறேன். என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற தீமையான பலிபீடங்கள் அழிந்து போவதாக, என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற தீமையான வாசல்கள் அழிக்கப்படும். என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற தீமையான ஜன்னல்கள் அழிக்கப்படுவதாக, என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற தீமையான கதவுகள் நொறுக்கப்படுவதாக. அதற்கு பதிலாக பரலோகம் எனக்காக திறக்கப்படட்டும், பரலோகத்தின் பலகணிகள் திறக்கப்படட்டும், பரலோகத்தின் வாசல்களுக்குள்ளாக என் கால்கள் பிரவேசிக்கட்டும், பரலோகத்தின் பலகணிகளிலிருந்து பரலோகத்தின் நன்மைகள் உண்டாகட்டும். எனக்காக ஜெபம் என்கிற பலிபீடத்திலே தேவனுக்கு உகந்த சுகந்த வாசனை எழும்பட்டும். ராதுனா காஷிகா துனி பௌஷஹல் துனி கலா அல்லதா கபௌஷஹதி அல்லதுன கபாஷபல் துனி கபௌல ஹந்தனா ரிகடா ரகதுன கபௌல ஹந்தனா ரிதுன கபௌல ரதண்டனா தனகட ரபௌஷ்கதீரா அல்லதுன கடா ரகபௌல ஹந்தனா ஷகதோ ரபௌல ஹதன கடா. கம் ஆன், எல்லாரும் கேளுங்க. தீமையான பலிபீடங்களை, தீமையான வாசல்களை, தீமையான ஜன்னல்களை, பலகணிகளை, தீமையான கதவுகளை இயேசுவின் நாமத்தினாலே பரலோக அக்கினியினாலே நான் சுட்டெரித்து போடுகிறேன். in the name of Jesus. They will have no access over my life in the name of Jesus, but rather the doors of heaven will be opened for me. The windows of the heaven will be opened for me. The gates of heaven will be opened for me, and the altars that raise up prayers, that raise up praises and sacrifices for the God, it will be opened for me in the name of Jesus. Right now rata gasha katiga baushkiti allata ragadana gabaushkitila araduna baushkato. Come on everyone, all access you deny பண்ணுங்க. access denied சொல்லுங்க. சத்ருவே, நீ என்னுடைய வாழ்க்கைக்குள்ள வருவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. பலிபீடங்கள் மூலமா வந்திருக்கலாம், அந்த பலிபீடங்களில் செலுத்தப்பட்ட தீமையான நரபலிகள் இருக்கலாம், மிருக பலிகள் இருக்கலாம், அதன் ரத்தத்தின் மூலமாக நீ எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக வந்திருக்கலாம். ஆனா இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே உன்னுடைய எல்லா ஆக்சஸையும் எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக நீ நுழையும்படியாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அனைத்து ஆக்சஸையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் முறித்து போடுகிறோம், உடைத்து போடுகிறோம் in the name of Jesus. Rather, we pray that the heaven will be opened 24/7. 24 மணி நேரமும் 7 நாளும் எங்க வாழ்க்கையில எல்லா நாளும் பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிற அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிற அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தின் நன்மைகள் எங்களை வந்து சேர வேண்டும். பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் எங்கள் மேல் ஊற்றப்பட வேண்டும். பரலோகத்தின் அக்கினி அபிஷேகம் எங்கள் மேல் ஊற்றப்பட வேண்டும். ரகடா ரகதனக பௌஷ்கதீரா அல்லதனகட ரகலரகண்ட நாதனகட பௌஷ்கதீரா. ஓ ரிகா துரா துனா காஷில் துனி கபௌஷ்கதி. Oh Jesus, கர்த்தாவே, அற்புதங்களை செய்யுங்கப்பா, அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஹalleluya. அடுத்ததாக சொல்லி ஜெபிப்போம். ஒரு சிலருடைய வாழ்க்கையில சாத்தான் மலை போல பிரச்சனைகளை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். ஒரு சிலருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள்லாம் ரொம்ப சின்னதா மேபி கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணோனே மாறக்கூடியதா இருக்கிறது. ஆனா ஒரு சிலருடைய வாழ்க்கையில அநேக நாள் ஜெபித்து கொண்டிருந்தும் இன்னும் மாறாத பிரச்சனைகள் இருக்கிறது. இதை பார்க்கும்போது நமக்கு முன்னாடி ஒரு பெரிய மலை இருக்கிற மாதிரி இருக்கிறது. ஆகையால் இப்பொழுது நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். எல்லா பிசாசனுடைய மலை போல் இருக்கிறதான எல்லா தீமையான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போவதாக. மலைகள் எல்லாமே கர்த்தருடைய சமூகத்திலே மெழுகு போல உருகும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. So right now as we proceed further into this prayer with the anointing of the Holy Spirit, கர்த்தருடைய அபிஷேகத்தினாலே இந்த ஜெபத்திற்குள்ளாக நாம் இன்னும் நம்ம ஆழமா போகும்போது கர்த்தர் நம்மை அக்கினியாய் மாற்றுகிறார். கர்த்தர் நம்மை அக்கினியாய் மாற்றுகிறார். நம்ம போய் அருகில நின்றாலே அநேக சத்துருடைய வல்லமைகள் சும்மா நின்னாலே இது உடைஞ்சிரும், சும்மா நின்னாலே இது முறிஞ்சு போயிடும். ஏன்னா அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்குள்ளாக ஊற்றுகிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியங்களை செய்கிறார். அவருடைய பிரசன்னம் உங்கள் மேல் ஊற்றப்படுகிறது. It is not essentially that only God should move. He can even make his people move so that there is a deliverance there. சில நேரங்களிலே கர்த்தர் நேரடியாக இறங்கி செயல்படுவதற்கு பதிலாக கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அபிஷேகித்து அவர்கள் மூலமாக தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். தேவன்
தேவன் பல இடங்களை நம்ம பார்க்கிறோம். தேவனால நேரடியாக இறங்கி கானானியர்களை முறியடிக்க முடியும். ஆனாலும் கர்த்தர் பல இடங்களிலே இஸ்ரவேலர்களை பயன்படுத்தி கானானியரை முறியடித்ததை நம்ம பார்க்கிறோம். ஆகையினாலே அவ்விதமாக இந்த நாளில் நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில அப்பா மலை போல் இருக்கிறதான பிரச்சனைகளை நீர் மாற்ற வல்லமையுடையவராய் இருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகள் பல நாட்களாய், பல மாதங்களாய், பல வருடங்களாய் ஒரு சில பிரச்சனைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் கதறி அழுது கொண்டிருக்கிறாங்க. கர்த்தாவே, மாற்ற மாட்டீரா என்று சொல்லி ஒரு ஏக்கத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆகினால் இப்பொழுது கர்த்தர் மனம் இறங்குவீராக. உம்முடைய அபிஷேகத்தினாலே கர்த்தாவே நீர் மனம் இறங்கி உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமையினாலே நீர் அவருடைய வாழ்க்கையில காணப்படுகிற மலை போல் இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தாவே நீர் தரைமட்டமாக்க வல்லமையுடையவராய் இருக்கிறீர். we come right now in the name of Jesus. radhanagata shakatagadunabo allatagaboshkatila alladunagaboshkantura baulahandana. கேளுங்க எல்லாரும், இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற மலை போல் இருக்கிற பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. எல்லாரும் வாயை திறந்து சொல்லலாமா? மலை போல் இருக்கிற பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே மலைகள் எல்லாம் மெழுகு போல உருகுகிறது. இப்பொழுதும் நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தானே அப்பா மலை போல் இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் மாற்ற வல்லமையுடையவராய் இருக்கிறீர். ரைட் நோ அப்பா உம்முடைய அக்கினியை ஊற்றுங்க. அந்த மலை போல் இருக்கிற பிரச்சனைகள் மேல் உம்முடைய அக்கினியை ஊற்றுங்க. அது தரைமட்டமாவதாக. இப்பொழுது விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கர்த்தர் இந்த இரவு வேளையில கட்டளையிடுவீராக. நிறைய பேருடைய வாழ்க்கையில அவருடைய ஜெபம் என்னவென்று சொன்னால், என் வாழ்க்கை, எங்க குடும்பத்துல ஒரு சில மனிதர்களுடைய வாழ்க்கையில அவருடைய இருதயம் கடினமா இருக்கிறது, அவர்களுடைய இருதய கடினத்தை கர்த்தர் மாற்றுங்க என்று சொல்லி அநேகர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க. ஆகையினால் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுடைய அந்த இருதய கடினம் கிட்டத்தட்ட ஒரு மலை மாதிரி, எவ்வளோ நம்ம பேசினாலும் எவ்வளோ அழுதாலும் அந்த இருதயம் மாறவே மாறாது. பார்வோனை போல ஒரு கடின தன்மை அந்த இருதயத்துக்கு ஏற்பட்டிருக்கு. ஆகையினால் இப்பொழுது நம்ம சொல்ல போகிறோம், கர்த்தாவே எங்கள் குடும்பத்தில், ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் தெரிஞ்சவங்க யாராவது இவ்விதமான இருதய கடினத்தினாலே நிரப்பப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லி சொன்னா இப்பொழுது சொல்லுங்க, கர்த்தாவே உம்முடைய பிரசன்னத்தினாலே அவர்களுடைய இருதய கடினத்தை கர்த்தர் நொறுக்கி போடுவீராக. இருதய கடினத்தை கர்த்தர் நொறுக்கி போடுவீராக. அந்த ஆத்துமா வீணாய் போவது உமக்கு சித்தம் இல்லையே. இருதய கடினத்தினாலே பார்வோனும் அவனுடைய சேனையும் செங்கடலில் அழிந்து போனாங்க. காரணம் கர்த்தருடைய சித்தம் அதுவாக இருந்தது. ஆனால் நம் பிள்ளைகள், நம் குடும்பத்தார் இவ்விதமாக கடின தன்மையில அழிந்து போவது தேவனுடைய சித்தம் அல்ல. அது பிசாசுனுடைய விருப்பம். ஆகினால் இப்பொழுது பிசாசுனுடைய சித்தத்திற்கும் விருப்பத்திற்கும் நாம் விட்டு கொடுக்காமல் தேவனுடைய சித்தம் நிறைவேறும்படி இவ்விதமான கடின தன்மையை பெற்றிருக்கிறதான குடும்பங்களுக்குள்ளாக கர்த்தாவை உம்முடைய அக்கினியை ஊற்றி அவர்களுடைய இருதய கடினத்தை கர்த்தர் மாற்றுவீராக in the name of Jesus. கேளுங்க எல்லாரும் வாயை திறந்து. எங்கள் குடும்பத்திலே, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற இருதய கடினம் இயேசுவின் நாமத்தினாலே நொறுக்கப்படுவதாக. Right now we pray that the fire of God will fall on them. இது எல்லாமே, if you could trace back all these problems, these will be the starting of every evil covenant that started in your life. உங்க வாழ்க்கையில இவ்விதமான இந்த இருதய கடினம் இது எல்லாமே தீமையான உடன்படிக்கைகள் மூலமாக தான் உங்கள் வாழ்க்கைக்குள்ள, குடும்பங்களுக்குள்ளாக, பிள்ளைகளுக்குள்ளாக வந்திருக்கிறது. ஆகையினாலே இவ்விதமான காரியங்கள், தீமையான உடன்படிக்கையின் மூலமாக வந்ததான இருதய கடினங்கள் இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய அக்கினியினாலே சுட்டெரிக்கப்படுவதாக. We break every hard hearts in the name of Jesus. We break every stone-hearted people. We break their hearts. We pray that their hearts will be replaced by the heart of flesh, Lord. கல்லான இருதயத்தை மாற்றி சதையான இருதயமாய் கர்த்தர் மாற்றுவீராக. கர்த்தருடைய அக்கினி இந்த வேலையை செய்வதாக. பரலோக அக்கினி இந்த வேலையை நிறைவேற்றுவதாக. Right now in the name of Jesus. 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 அடுத்ததாக கடைசியாக நாம் ஜெபிக்க போகிறோம். Every evil people,
தீமையான நபர்கள், அது நண்பர்களா இருக்கலாம், சொந்தக்காரங்களா இருக்கலாம், நம்முடைய வேண்டியப்பட்டவங்களா இருக்கலாம், ரொம்ப நெருங்கின ஃபேமிலி ஃப்ரெண்டா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். அவங்க தீமையானவங்களா இருந்தாங்கன்னு சொன்னா அதை கர்த்தர் இந்த நாளிலே வெளிப்படுத்த வேண்டும். அவங்க மூலமா அந்த ஈவில் கவர்னன்ட், தீமையான உடன்படிக்கைகளை சத்ருவானவன் இந்த நாட்களிலே கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். ஆகையினாலே every evil person will be exposed, வெளிப்படுத்தப்படுவார்களாக என்று சொல்லி ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கேட்கலாமா? கர்த்தாவே, தீமையான உடன்படிக்கைகளை எங்கள் வாழ்க்கையிலே நிலைநாட்ட நினைக்கிறதான தீமையான மனிதர்களை கர்த்தர் வெளிப்படுத்துவீராக. திரும்ப சொல்லலாமா? தீமையான உடன்படிக்கைகளை எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்ற நினைக்கிறதான தீமையான மனிதர்களை எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் வெளிப்படுத்துவீராக. நம்ம மற்ற எல்லாத்துலயும் நம்ம கேர்ஃபுல்லா இருப்போம். ஆனா ஒரு சில பர்சன் கிட்ட, நம்ம ஒரு சில நபர் இடத்துல நம்ம ரொம்ப ஓப்பனா பேசுவோம். அதுதான் நம்முடைய பிரச்சனையா இருக்கும். நான் நிறைய காரியத்தை ஷேர் பண்ணுவோம். அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமா இருக்கும், இல்ல தேவனால அனுப்பப்படாத ஒரு நபராக இருக்கலாம். ஆகையினால் இவ்விதமான ஈவில் அஜெண்டாவோட வர்றதான அந்த மனிதர்களை கர்த்தர் இந்த நாளிலே வெளிப்படுத்தும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். கேட்கலாமா எல்லாரும்? கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில இவ்விதமான அந்த தீமையின் உடன்படிக்கைகளை நாங்க எவ்வளோ ஜாக்கிரதையா நாங்க ஜெபிக்கிறோம். ஆனா தந்திரமா வேற ஏதோ ஒரு தெரிந்த முகத்தின் மூலமா, ஒரு தெரிந்த நண்பன் மூலமாக இவ்விதமான தீமையின் உடன்படிக்கைகளை திரும்ப எங்க வாழ்க்கைக்குள்ள, குடும்பத்திற்குள்ள நிலைநாட்டும்படியாக சத்துரு கொண்டு வருகிற அந்த மனிதனை, அந்த நபரை, அந்த மனுஷியை கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. Let every person with an evil agenda be exposed by the fire of God. கர்த்தருடைய அக்கினியினாலே இவ்விதமான தீமையான திட்டங்களோடு வருகிறவர்கள் வெளிப்படுத்தப்படுவார்களாக. அவர்கள் எங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியேறுவார்களாக. கேளுங்க எல்லாரும் வாயை திறந்து. இயேசுவின் நாமத்தினாலே இவ்விதமான தீமையான நண்பர்கள், தீமையான உறவுகள், தீமையான காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறுவதாக. வெளிப்படுத்தப்பட்ட அவர்களை நாங்கள் வெளியேற்றுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya, hallelujah, hallelujah. Oh Jesus, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை செய்ய உண்மை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை செய்ய உண்மை உள்ளவராயிருக்கிறார். தொடர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, தீமையின் உடன்படிக்கைகளை என்னுடைய வாழ்க்கையை விட்டு மாற்றி உம்மோடு கூட நான் ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கைகள், உம்முடைய இரத்தத்தினால் ஏற்படுத்தப்பட்ட புதிய உடன்படிக்கையின் பிள்ளையாய் நான் இருக்கிறேன். I am a child of the new covenant. I am a child of the new covenant. So I decree and I declare that no evil covenant will have place over my life in the name of Jesus. நான் புதிய உடன்படிக்கையின் பிள்ளையாய் இருப்பதனாலே தீமையான உடன்படிக்கைகள் எதுவும் என் வாழ்க்கைக்குள்ளாக இருக்க போவது இல்லை என்று சொல்லலாமா? சொல்லுங்க எல்லாரும் வாயை திறந்து சொல்லலாம். எல்லாரும் வாயை திறந்து. நான் புதிய உடன்படிக்கையின் பிள்ளையாய் இருப்பதனாலே என்னுடைய வாழ்க்கையிலே தீமையான உடன்படிக்கைகளுக்கு இடம் இல்லை. திரும்ப சொல்லுவோமா? நான் புதிய உடன்படிக்கையின் பிள்ளையாயிருப்பதனாலே தீமையான உடன்படிக்கைகள் என்னுடைய வாழ்க்கையிலே இருப்பதற்கு இடமில்லை. ஹalleluya, hallelujah, hallelujah. கர்த்தர் நல்லவர். நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஹalleluya, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேகருடைய நிலைமையை நாம் பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இவ்விதமாக நம்ம வாசிக்கிறோம். இந்த ஜனமோ கொள்ளையிடப்பட்டும் சூறையாடப்பட்டும் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் கெபிகளிலே அகப்பட்டு காவல் அறைகளிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். தப்புவிப்பார் இல்லாமல் கொள்ளையாகி விட்டுவிடு என்பார் இல்லாமல் சூறையாகிறார்கள். நம்முடைய வாழ்க்கை கொள்ளையிடப்பட்டிருக்கிறது. நம்முடைய சொத்துக்கள் கொள்ளையிடப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை ஒரு கெபிக்குள்ளாக இருப்பது போல இருக்கிறது. ஹalleluya, தானியேல் சிங்க கெபியில போட்டு அடைக்கப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையில சிங்க கெபியிலே அடைக்கப்பட்டது போல இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில காவல் அறைகளிலே கை கால்கள் கட்டப்பட்டு சிறையிருப்பில் இருப்பது போல இருக்கலாம். பவுலும் சீலாவும் அவிதமாக தான் இருந்தாங்க. காவல் அறைகளில் அவங்க காவல் காக்கப்பட்டிருந்தாங்க.
கைகளும் கால்களும் கட்டப்பட்டிருந்ததான நேரத்தில் அவங்க பாடி துதிக்கும் பொழுது கர்த்தர் அந்த சங்கிலிகளை உடைத்தார், சிறை கதவுகளை திறந்தார், சிறையின் அஸ்திபாரங்கள் அது குலுங்கி அசைந்தது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆகவே இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த 7 மாதங்களை முடிக்கப் போகிறோம். இன்னும் ஒரு சில மணி நேரங்களிலே நாம் ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக நுழைய போகிறோம். நமக்கு எதிராக இருக்கிறதான அந்த புதிய மாதம் நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் இழந்து போன எல்லாவற்றையும் தொலைத்து போட்ட எல்லாவற்றையும் ரெஸ்டோர் பண்ணும்படியாக, திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த புதிய மாதத்துக்குள்ளாக நாம் கடந்து போகும் பொழுது இதுவரையிலும் இழந்து போனதான எல்லா விதமான சொத்துக்களையும் சுகங்களையும் செல்வங்களையும் ஆசீர்வாதங்களையும் நாம் திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். 8வது மாதத்தில் ஒரு ரெஸ்டரேஷனை கர்த்தர் கொடுக்க போகிறார். அதுதான் தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். இந்த நாட்களில் ரெஸ்டரேஷனை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நாம் பிசாசை பார்த்து நாம் சொல்ல போகிறோம், பிசாசே, இயேசுவின் நாமத்தினாலே எங்களிடத்திலிருந்து திருடப்பட்டதான எங்களுடைய சொத்துக்களை, எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய சுகத்தை, எங்களுடைய குடும்பத்தின் ஐக்கியத்தை இயேசுவின் நாமத்தினாலே திரும்ப பெற்றுக்கொள்கிறோம். சொல்லுங்க, சொல்லுங்க. கோபத்தோடு பிசாசை பார்த்து சொல்லுங்க, எங்களிடத்திலிருந்து திருடி செல்லப்பட்டதான எங்களுடைய குடும்பத்தின் ஐக்கியத்தை, எங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகளை, எங்களுடைய சொத்துக்களை, சுகங்களை இயேசுவின் நாமத்தினாலே திரும்ப பெற்றுக்கொள்கிறோம். சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் இதுவரையிலும் எங்களுடைய அறியாமையினாலே இழந்து போனதான எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் வந்து நின்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவாதி தேவன் தாமே இந்த நாளிலே எங்களுக்கு நாங்கள் இழந்து போன எல்லா நன்மைகளையும் மீட்டு கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறீர். ஆண்டவரே, எகிப்தில் 430 வருஷங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாய் இருந்து அவர்கள் புறப்பட்ட பொழுது அவர்களுக்கு அந்த எகிப்தில் இருந்ததான எல்லா பொருட்களையும் கொள்ளையாடி கொண்டு வந்தார்களே, அதை போல கர்த்தாவே நாங்கள் இதுவரையிலும் சத்துருவின் அடிமைத்தனத்திலே அகப்பட்டு கொண்டிருந்தாலும் இந்த நாட்களில் நாங்கள் வெளியே வருகிறோம். எங்களுடைய இழந்து போனதான எல்லா உறவுகளையும் சொந்தங்களையும் சொத்துக்களையும் நாங்கள் மறுபடியுமாய் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த ராத்திரி வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. எங்களுடைய வீட்டிலிருந்து திருடி செல்லப்பட்டதான எல்லா நன்மைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. திருடி சென்ற பிசாசு, எங்களிடத்திலிருந்து திருடி சென்றதான பிசாசு, எங்களிடத்திலிருந்து திருடி சென்றதான எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் திரும்ப எங்களிடத்தில் திரும்பி கொடுப்பாயாக. ஹல்லேலூயா. அவன் விழுங்கினது கக்குவானாக, அவன் விழுங்கினதை கக்குவானாக. பிசாசு நம்முடைய சொத்துக்களை சுகங்களை அவன் விழுங்கி இருக்கிறான். சர்ப்பத்தை போல நம்முடைய எல்லைகளுக்குள்ளாக கடந்து வந்து தந்திரமாக நம்மை ஏமாற்றி நம்முடைய கர்த்தர் கொடுத்ததான ஆசீர்வாதங்களை, சொத்துக்களை, சுகங்களை அவன் விழுங்கி இருக்கிறான். அவன் விழுங்கி இருக்கிறதான எல்லா சொத்துக்களும் இயேசுவின் நாமத்தினாலே அவன் கக்கும்படியாக நாம் இப்பொழுது கட்டளை கொடுக்க போகிறோம். எங்களுடைய சொத்துக்களை விழுங்கி இருக்கிற பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தினாலே உன்னுடைய வயிற்றிலிருந்து அவைகளெல்லாம் கக்கி போடுவாயாக. அவைகள் எங்களுக்குரியது. ஹல்லேலூயா. ரதீபா ரதுரா நியாசாத்ததோ தீபலரதியா சந்துரினே மேரே கவரரதியாசியா. கோபத்தோடு ஜெபிப்போம், கோபத்தோடு ஜெபிப்போம். இது மிகவும் அவசியமான இருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையில் இல்லாததை கொள்ளையிட்டிருக்கிறதான எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறோம். சமாதானத்தை, சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த ராத்திரி வேளையில் நம்ம வந்திருக்கிறோம். அதற்காகத்தான் இந்த யுத்த ஜெபத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு கோபத்தோடு, பிசாசை கோபப்படுத்தி கோபத்தோடு நம்ம அவனை பார்த்து சொல்லுவோம், எங்களிடத்திலிருந்து திருடி செல்லப்பட்டதான எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் நாங்கள் மறுபடியுமாய் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, தேவாதி தேவனே, நாங்கள் இழந்து போனதான எல்லா விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, யோவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்களிடத்தில் அனுப்பினதான என்னுடைய பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மிடத்திலிருந்து திருடி செல்லப்பட்டதான எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் மறுபடியுமாய் பெற்றுக்கொள்ளும்படியாய் வந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, எங்களுடைய சொத்துக்களை காவல் காத்து கொண்டிருக்கிற பலவானே, இயேசுவின் நாமத்தினாலே உன்னுடைய கரத்திலிருந்து எங்களுடைய சொத்துக்களை சுகங்களை நாங்கள் மறுபடியும்
மறுபடியுமாய் பெற்றுக்கொள்கிறோம். அநேக குடும்பங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அநேக குடும்பங்கள் ஆண்டவரே கெபிகளில் இருக்கிறாங்க ஆண்டவரே. அநேகர் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க ஆண்டவரே. விடுவிப்பார் இல்லாமையினாலே, விட்டுவிடு என்று சொல்லுவதற்கு யாரும் இல்லாதபடியினாலே சிறையிருப்பில் இருந்தோம் ஆண்டவரே. ஆனாலும் இந்த ராத்திரி வேளையில் எங்களை பார்த்து நீர் வெளியே வாங்க என்று சொல்லுகிறதான பரிசுத்த ஆவியினுடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் வெளியே வருகிறோம் ஆண்டவரே. வெளியேறும்படியாய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் சீக்கிரமாய் அந்த கெபிகளை விட்டு, அந்த சிறைகளை விட்டு வெளியே வரும்படியாய் இந்த ராத்திரி வேளையிலே அவளுக்கு அதற்குரிய ஞானத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எதிரிகள் எங்களிடத்திலிருந்து திருடி சென்றதான எல்லா ஆசீர்வாதங்களையும், இழந்ததான வருஷங்களையும், வீணாக கழித்ததான வருடங்களையும் ஆண்டவரே நாங்கள் இந்த நாட்களிலே திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நஷ்டத்தை அனுபவித்ததான வருடங்கள் ஆசீர்வாதமாய் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. பலவீனத்தினால் கழிக்கப்பட்ட நாட்கள் பலமுள்ளதாய் மாறுவதாக எங்களுடைய வாழ்க்கையில் உடைந்து போனதான எல்லா உறவுகளும் இந்த மாதத்தில் மறுபடியும் உருவாக்கப்பட்டு எங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரே. அவருக்கு நன்றி சொல்லுவோமா. இந்த மாதத்தில் நம்மிடத்திலிருந்து திருடி செல்லப்பட்டதான எல்லா ஆசீர்வாதங்களையும் இந்த வருகிற மாதங்களிலே நாம் மறுபடியும் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆவியின் மண்டலத்தில் நடக்கிறதான காரியத்தை நம்மால் பார்க்க முடியல, அதனால தான் சும்மா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆவி மண்டலத்தில் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். இது எப்படி நடக்கும் என்று நீங்க நினைக்கலாம். கர்த்தர் அதை நடத்தி காட்டுகிறவராய் இருக்கிறார். தேவனால் கூடாதது என்று சொல்லி எதுவும் இல்லைங்க. ஹல்லேலூயா. கர்த்தராலே கூடாதது என்று சொல்லி எதுவும் இல்லை. அவர் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மறுபடியுமாக உருவாக்கி உங்களுடைய வாழ்க்கையை செழிப்புள்ளதாய் மாற்ற போதுமானவராக இருக்கிறார். வனாந்தரமான உங்களுடைய வாழ்க்கையை ஹல்லேலூயா ஆசீர்வாதமான நிலமாக கர்த்தர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. ஓ ரபா ரபா துராதிரேன சஹதுரே. இதுவரை நீங்க சம்பாதித்ததான அந்த காசு, அந்த பணம் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. ஆனாலும் இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் எல்லையிலே ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணி உன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெருக செய்கிற தேவன். இந்த நாட்களிலே நான் உன்னோடு இருந்து உன்னை நடத்தி கொண்டு போகிற பாதைகள் மிகவும் ஆச்சரிய விதமாக இருக்க போகிறது. கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படுகிறது. இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் உங்களுடைய கட்டுகளை உடைக்கிறார். உங்களுடைய குடும்பத்தை சுற்றி சாத்தானால் போடப்பட்டிருக்கிறதான எல்லா தீமையான வேலிகளையும் கர்த்தர் உடைத்து போடுகிறார். பரலோக அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டு போகிறது. சரீரத்திலே காணப்படுகிற பலவீனத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறுகிறது. Glory to God, glory to God, glory to God. Hallelujah. யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில காண வேண்டியதான எல்லா அந்த காண்ட கனவுகளின் அர்த்தங்கள் நிறைவேறாதபடிக்கு இருந்தது. ஆனால் 30 வருடங்கள் கழித்து அவனுடைய வாழ்க்கையில திடீரென்று அந்த சிறை கதவுகள் திறக்கப்பட்டு அவனுடைய கைகளில் இருந்த விலங்குகள் அகற்றப்பட்டு அவனுடைய சிறை வஸ்திரங்கள் அகற்றப்பட்டு அவன் புதிய மனிதனாக பார்வோனின் முன்பாக கொண்டு போய் நிறுத்தினதான தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. ஒருவேளை இதுவரை நிறைய வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கலாம், நிறைய தரிசனங்களை நீங்க பார்த்திருக்கலாம், நிறைய பேர் தீர்க்க தரிசனங்களை உரைத்திருக்கலாம், அதெல்லாம் நிறைவேறாத முடியாதபடிக்கு காணப்பட்டிருக்கலாம். கர்த்தர் சொல்றார், யோசேப்பின் தேவன் நான் உன்னுடைய தேவனாக இருக்கிறேன். யோசேப்பின் வாழ்க்கையில அவன் இழந்து போனதால் எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் அவனுக்கு திரும்ப கொடுத்தது மாத்திரமல்ல, அவனுடைய குடும்பத்தையே ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாய், அந்த பஞ்ச காலத்திலே அந்த குடும்பத்தை காப்பாற்றும்படியாய் நான் யோசேப்போடு இருந்து கிரியை செய்ததான தேவன் உன்னுடைய வாழ்க்கையில நான் கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறேன், நான் உன்னுடைய யுத்தத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சொல்லுவோம், யோசேப்பின் தேவன் என்னுடைய தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. என்னுடைய சிறையிருப்பின் வஸ்திரங்களை மாற்றி ஆண்டவரே எனக்கு புதிய வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்து வருகிற மாதத்திலே வருகிற நாட்களிலே என்னுடைய வாழ்க்கையை நீங்க புதிதாய் மாற்றுவதற்காக நன்றி. எந்த இடத்துல அடிமைப்பட்டு இருந்தாலோ அதே இடத்துல அவன் உயர்ந்த இடத்திலே அவனை கர்த்தர் கொண்டு வந்து வைத்தார். ஹல்லேலூயா. அதை போல நீங்கள் அடிமைப்பட்டு கிடக்கலாம். உங்களிடத்தில் இருந்ததான எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு உங்கள் மேல் குற்றம் சாட்டி உங்களை சிறையில் அடைத்தது போல
போல் இருக்கலாம், உங்கள் மேலே கற்களை வீசி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் அந்த நிலையை மாற்றுகிறதான தேவனாய் இந்த ராத்திரி வேளையிலே உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். உன்னுடைய நிலவரத்தை நான் மாற்றுகிறேன். ஹல்லேலூயா. ரதுலோ துரானியா ஷபலரபரா திரே ரிகதுலோ துரனி ஷமுதுரா மலோகே துரானியாசியா ரபலர மௌதுரா திரேனா சஹதுரேனி மலோகே துரானியாசியா ரபலர தியந்துலோ துரனி ஷபலர தியாசியா துரேனியா. ஆமென். ஆண்டவரே, நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் விதைத்திருந்த போது மீதியானியரும் அமலேக்கியரும் வந்து நிலத்தின் விளைச்சல்களை கெடுத்து போட்டார்கள். அதே போல நம்முடைய வாழ்க்கையில நீங்க கஷ்டப்பட்டு தேடி சம்பாதித்ததான காரியங்கள், ஒருவேளை கட்டின வீடுகளை உங்களை விட்டு எடுத்து போடும்படியாய், உங்களுடைய சொத்துக்களை அழிக்கும்படியாய், நீங்கள் பெற்றுக்கொண்ட சமாதானத்தை சந்தோஷத்தை உங்களை விட்டு எடுக்கும்படியாய் அமலேக்கியர்களும் மீதியார்களும் வந்து அவர்களை கெடுத்து போட்டிருக்கலாம். கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில செய்ய போகிறதான அற்புதத்தை அவர் சொல்லுகிறார். பாருங்க, உன்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு கிதியோனை ஒருத்தனை அனுப்புகிறேன். கிதியோனாகிய பரிசுத்தாவியானவர் இந்த ராத்திரி வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இழந்து போனதான அறுவடை செய்யும்படியாக காத்து கொண்டிருந்த நேரத்தில் அறுவடையை செய்ய முடியாதபடி தடை செய்ததான பொல்லாத தீமையின் வல்லமைகளின் கரங்களிலிருந்து பரிசுத்தாவியானவர் உங்களுடைய இழந்து போன எல்லா சொத்துக்களையும் உங்களுடைய நம்பிக்கைகளையும் கர்த்தர் மறுபடியும் உங்களிடத்தில் கொண்டு வந்து கொடுக்க போகிறார். துரா பாபா பாரா துரா திரே நா சஹதுரா ரிவலர தியந்துலோ துரினி சிஹாதுரினி மெக்கதுரானியாசியா ஓரா நம ரியாதுரோதுரனியசியா. இதனாலே அநேகருடைய இருதயத்தில் ஒரு விதமான மன அழுத்தம், ஒரு டிப்ரெஷன் ஸ்பிரிட்டினால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய இருதயத்தில் நான் ஒரு மாறாத சந்தோஷத்தை நான் கொடுக்க போகிறேன். இதனால உங்களுக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கலாம், மன சஞ்சலம் இருக்கலாம், மன அமைதி இல்லாமல் இருக்கலாம், தூக்கம் இல்லாமல் இருக்கலாம், சமாதானத்தை இழந்து போயிருக்கலாம், சந்தோஷத்தை இழந்து போயிருக்கலாம். அதனால உங்களுக்கு ஜனங்களை பார்த்தால் கோபம், கசப்பு, சோர்வு இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். எவ்விதமாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற போகிறார், திரும்ப கொடுக்க போகிறார். இந்த ஆவியை நோக்கி நாம் பேச போகிறோம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று தேவனுடைய ஆவியானவர் நமக்கு சொன்னதின்படியாக இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் ஒரு மாறாத சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். ரபாலாபாரா துராபாரா தீரானியாசியா. தேவ சமூகத்தில் இருந்த அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நான் பெற்றுக்கொள்கிறேன், சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரபாலாரா தீரானியா ஷதுரினி மெலக்கவராலதியா. தேவ சமாதானத்தை சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. தூரே விலரி கதுரானியா ஷபலரபா திராதிரேனியாசியா உரா ரிவலர தியாந்துலோ துரினி மெலோதிரானியாசியா. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லுங்க, பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லுங்க. ரபலரபர ரிவலர கதுரானியாசியா. கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளிலும் ஹல்லேலூயா தேவன் நமக்கு கொடுக்கிறதான அந்த வார்த்தை என்ன தெரியுங்களா? ஆகையால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்துங்கள். ஹல்லேலூயா. சோர்ந்து போன உங்களுடைய இருதயத்தை சந்தோஷத்தை நான் நிரப்பும்படியாய் ஆவியானவரை நீங்க இப்ப கூப்பிடுங்க. ஆவியானவரை நீங்க எங்களுடைய சிந்தையை ஆளுகை செய்யுங்க, எங்களுடைய சிந்தையை நீங்க ஆளுகை செய்யுங்க, எங்களுடைய இருதயத்தை நீங்க ஆளுகை செய்யுங்க என்று சொல்லுங்க. ரபாலாரா திரேன சஹதுரா ரிபிலரே தியூஷதுரி நிமிரே கவராதியாசியா ரிபலரந்துலோ துரனி ஷபல பரிசுத்தாவியானவர் நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும், எந்த கெபிக்குள்ள இருந்தாலும், எந்த சிறைக்குள்ள இருந்தாலும், சிறையின் கதவுகளை உடைத்து உங்களை வெளியே கொண்டு வருகிறதான தேவன், கெபியிலே உங்களோடு இறங்கி உங்களை விடுவிக்கிறதான கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில உங்களோடு கெபியிலே இருக்கிறார். நீங்க தனிமையா இல்ல. ஒரு பாபாரா நீங்க கைவிடப்பட்ட சூழலில் இருக்கிறீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, கர்த்தர் உங்கள் அருகிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. தானியேலின் தேவன் நம்முடைய தேவன். தானியேலோடு சிங்க கெபியிலே அவர் இருந்தவர். அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி சிங்கத்தின் வாய்களை கட்டினவர். உங்களுக்கு எதிராக எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் ஒன்றும் உங்களை செய்ய முடியாது. உங்களுடைய தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாது. ரபாலாபாரா துராபாரா துரானியா ரிபலர தியாந்துலோ துரின சகதுரானியாசியா ரிபல
உங்களுடைய தலைமுடியை குறித்து எவ்வளவு கவனம் உள்ளவராய் இருக்கிறாரு. உங்களுடைய சொத்துக்களை குறித்து, உங்களுடைய குடும்பத்தை குறித்து அவர் எவ்வளவு கவனம் உள்ளவராய் இருக்கிறார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இந்த ராத்திரி வேளையில ஆவியானவர் அதை உணர்த்துகிறார் உங்களுக்கு. தேவ சமூகத்தின் பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம உணர வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அறிக்கை பண்ணுவோம். தேவனுடைய சமூகத்தை நாம் நினைவு கூறுவோம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் வழி நடத்தின பொழுது மேக ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் அவர்களை வழி நடத்தினதான தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை பார்க்க முடியாதபடி நம்முடைய கண்கள் மங்கி போயிருக்கிறது. கண்களை திறக்கும்படியா சொல்லுங்க. என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தருளுங்க ஆண்டவரே. நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர்கள் நாங்கள் பார்க்கும்படியாக எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுங்க. இதனால நிறைய பேர் நீங்க சபைக்கு போகாம இருக்கலாம். ஓ ஹல்லேலூயா. உங்களுடைய பிரச்சனைகளையே நினைத்து கொண்டு உங்களை தனிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். அநேகர் நீங்க துக்கத்தோடு இருக்கிறீங்க. இதனால அநேகர் நீங்க சபைக்கு போகாம இருக்கிறீங்க. விசுவாசிகளை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்காத போல காணப்படுகிறது. கர்த்தர் அந்த சூழ்நிலையை மாற்றுகிறார். உங்களுக்கு அவர் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உங்களுக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த டிப்ரெஷன் நேரத்தில் நீங்க மனுஷரிடத்தில் போய் ஆலோசனை கேட்க தேவையில்லை. தேவன் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கிறார். டாக்டர் இடத்துல போய் நீங்க ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. டாக்டர் உங்களுக்கு ஏதாவது ஒரு பில்ஸ் கொடுப்பாரு, அது உங்களுக்கு தூக்கத்தை தான் கொடுக்கும். ஆனா தேவன் உங்களுக்கு தருகிறதான சமாதானம் அது இந்த உலகத்தினால் எடுக்க முடியாது. இந்த உலகத்தினால் கொடுக்க முடியாத அந்த சமாதானத்தை, அந்த சந்தோஷத்தை கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில உங்களுடைய வாழ்க்கையில அவர் கொடுக்கிறார். கர்த்தருக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நீங்க கொடுக்கிற சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுங்க. அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் எந்த சூழ்நிலையும் என்னை விட்டு எடுக்க முடியாது என்று சொல்லி அறிக்கை செய்யுங்க. ஹல்லேலூயா. ரபலரதுரானியா ஷத்ரே ரிகதுலோதிரீனே மெலகதுலானியா ஷபலரவராதிரேனியாசியா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த டிப்ரெஷன் ஸ்பிரிட்டுக்குரியதான எல்லா காரியங்களையும் நம்மை விட்டு அகன்று போகும்படியாக நாம் இப்பொழுது சொல்லுவோம். ஹல்லேலூயா. அதற்கு காரணமாக இருக்கிற எல்லா காரியங்களையும் காரணங்களையும் நம்ம இயேசுவின் நாமத்தினாலே அறிக்கை செய்வோம். ஹல்லேலூயா. ரபலவரதுராகேதுரானியா சந்துரேனியா. இந்த சமாதானத்தை நம்மிடத்திலிருந்து திருடி சென்றதான பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தினாலே நம்மை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. இது நம்மை பட்சிக்கக்கூடிய ஆவியாக இருக்கிறது. இது நம்மை கெடுக்கக்கூடிய ஆவியாக இருக்கிறது. இது நம்மை வெறுமையாக்கக்கூடிய ஆவியாக இருக்கிறது. இது ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற நம்முடைய உறவுகள் நண்பர்களாக கூட இருக்கலாம். எல்லாரையும் கர்த்தர் வெளியேற்றும்படியாக சொல்லி ஜெபிக்கலாம். என்னுடைய குடும்பத்தில் இருந்து கொண்டு எனக்கு எதிராக கிரியை செய்கிற சகல சத்துருவின் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினாலே என்னை விட்டு வெளியேறும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நீர் அவர்களை அகற்றி போடுவீராக என்று சொல்லலாமா? பரிசுத்த ஆவியானவரை நீர் அவர்களை அகற்றி போடுவீராக. எங்களுடைய எதிராளிகளுக்கு நியாயம் செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் இழந்து போனதான எல்லா நன்மைகளையும் சுகங்களையும் சொத்துக்களையும் நாங்கள் மறுபடியுமாய் பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த ராத்திரி வேளையில வந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் தருகிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி. எங்களுடைய ஜெபத்திற்கு உங்களுடைய செவிகள் திறந்திருப்பதற்காக நன்றி. உங்களுடைய கண்கள் எங்களை பார்க்கும்படியா இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய செவிகள் எங்களுடைய சத்தத்தை கேட்டுக் கொண்டிருப்பதற்காக நன்றி. எங்களுடைய நிலைமையை பார்க்கிறதான உங்களுடைய கண்களுக்காக நன்றி. ஹல்லேலூயா. ரபலரதிரானியா சந்துரேனியா. எங்களுடைய நிலைமையை மாற்றக்கூடிய உங்களுடைய வல்லமை நிறைந்த கரங்களினாலே நீர் இப்பொழுது எங்களை தொடுவதற்காக நன்றி ஆண்டவரே. அநேக பிள்ளைகளை கர்த்தர் இந்த ராத்திரி வேளையிலே தொட்டுக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய குடும்பத்தில் தேவனுடைய கரமானது அசைவாடுகிறதை நான் உணர்கிறேன், பார்க்கிறேன். உங்களுடைய பிரச்சனைகளை கர்த்தருடைய கரத்தில் கொடுத்துருங்க. வல்லமை நிறைந்ததான அந்த கரம், அக்னியான அந்த கரம்
கரத்தினாலே எல்லா தீமைகளையும் கர்த்தர் இந்த ராத்திரி வேளையிலே சுட்டரித்து போடுகிறார். இந்த நன்மை நடக்காதா என்று சொல்லி நீங்கள் ஏங்கி கொண்டிருந்ததான அந்த நன்மைகளை கர்த்தர் இந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையில காண செய்ய போகிறார். வெறுமையாக்கப்பட்டிருக்கிற அநேக குடும்பங்களிலே கர்த்தர் நிரம்பி வழிய செய்ய போகிறார். ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிரம்பி வழிய செய்ய போகிறார். துரபில் ஆதியான் துரோதுரனா ஷபலரதியாசியா திரிமேல ரதுரான் கேதுரானியா சந்துரினி மெக்கதுரானியாசியா. ஹalleluya. உங்களை பட்சித்ததான பிசாசுடைய தந்திரங்கள், பிசாசுடைய கூட்டங்கள் உங்களை விட்டு அகன்று போகிறது. ஹalleluya. பட்சித்ததான உங்களிடத்திலிருந்து திருடி செல்லப்பட்டதான உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டதான எல்லா நன்மைகளையும் கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ரபலரின் ஈஷா தோதிரி கதோதுரா துலானியா ஷபாராதிரி ரீமலோதுரினா ஷபலரதிராங்கே துலானியா சாதுரினியா ரபலரதியாசியா. எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறோம் பெற்றுக்கொள்கிறோம் பெற்றுக்கொள்கிறோம். ஹalleluya. ரபலரதியாசியா துரினியா. சூனிய மந்திரங்களினால கட்டப்பட்டிருக்கிற குடும்பங்களுக்கு கர்த்தர் இந்த நாளிலே ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த சூனிய மந்திர ஆவிகள் உங்களை விட்டு வெளியே ஏறுகிறது, அலறி ஓடுகிறது, அலறி ஓடுகிறது. ரபலரபலரதுராகே துலானியா ஷதுரினியா. உங்களுடைய எல்லைகளுக்குள்ளாக கர்த்தருடைய அக்கினியானது கர்த்தருடைய அக்கினியானது பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. துரிபில ரதுராகே துலா. உங்களுடைய எல்லைகளிலே தேவனுடைய அக்கினி பற்றி எரிகிறது. தீமை செய்கிற வல்லமைகள் இனி உள்ளே நுழைய முடியாதபடிக்கு உங்களை சுற்றி தேவ சமூகத்து அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய சரீரத்தில் நீங்கள் அனலாய் உணர்வீர்கள். உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை கர்த்தர் எடுத்து போட்டுக் கொண்டிருக்கிறார். பலவீனங்களை மாற்றி போட்டுக் கொண்டிருக்கிறார். அனலாக உங்களுடைய சரீரத்தில் நீங்கள் அனலை உணர்வீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது, கிரியை செய்து கொண்டிருக்கிறது. உங்களை வெறுமையாக்கினதான பொல்லாத தீமையின் வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுகிறது. உங்களுடைய சந்தோஷத்தை எடுத்துவிட்டு உங்களுடைய இருதயத்தை வெறுமையாக்கி இருக்கிறார். உங்களுடைய குடும்பத்திலிருந்து சமாதானத்தை எடுத்துட்டு குடும்பத்தை வெறுமையாக்கி இருக்கிறார். உங்களுடைய தொழில்களிலே ஒரு பெருமையை உண்டாக்கி இருக்கிறார். கர்த்தர் சொல்றார், அந்த வெறுமையாக்கின பகுதிகளை நான் நிரப்புகிற தேவனாயிருக்கிறேன். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறதான தேவனுடைய ஆவியானவர் இந்த ராத்திரி வேளையிலே உங்களுடைய எல்லைகளை நிரப்புகிறவராயிருக்கிறார். ஹalleluya. உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வெளியே செய்கிற தேவன் அவர். உங்களுடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன். அதனால உங்களுடைய வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடர்ந்து வருகிறது வருகிறது. ஓரா பாபாலரா திரானியா ஷதுரே ரிகதுலோ துரினி மௌஷபலரா தியந்துலோ துலனா திரேனே மௌஷபலரா தியாசியா ரதுலோ துரினி மௌஷபலரா தியாசியா ஓரா மமரா தியாசியா துரினே மெக்கதுலானியாசியா. ஹalleluya. எங்களிடத்திலிருந்து திருடி செல்லப்பட்டதான எல்லா நன்மைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்கிறோம். ஹalleluya. எங்களுடைய சரீரத்திலிருந்து திருடி செல்லப்பட்டதான எல்லா சுகத்தையும் இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்கிறோம். ஹalleluya. ரபலரதிரானியா ஷதுரினியா ஓ ரபலரதுலானியா ஷதுரினே மெரேகவரலதியாசியா துரினியா. உங்களுடைய சரீரத்திலே வலிகள் வேதனைகள் இருக்கலாம். அந்த வலிகளையும் வேதனைகளையும் கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில மாற்றுகிறார். துரிபில அந்துலோ துலானியா ஷபலரதியாசியா. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அந்த பலவீனங்கள் எல்லாம் பிடுங்கி எறிந்து போடுகிறார். துரிபில ரதுலான் கேதுலானியா ஷபலரதியாசியா துரினியா துரே மேலே கேதுலானியா ஷபலரதுலான் கேதுலானியாசியா. glory to God, glory to God, glory to God. hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. hallelujah. ரபபலரதுலானியா ஷபலரதியாசியா துரினியா. உங்களிடத்திலிருந்து விலகி போனதான எல்லா காரியங்களையும் பிடித்து உங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளுங்கள். துரபாபா லவரா துரானியா ஷபரரே பலரே திரேனியா சாத்துரேனியா. ஓ வெளியில் இருக்கிறதா எடுத்துக்கொள்ளுங்கள். உள்ளே கொண்டு வாங்க, உள்ளே கொண்டு வாங்க. உங்களுடைய கைகளை வைத்து நீங்க உள்ளே கொண்டு வரும்படியாக நீங்க செய்கை காமிச்சீங்க. பரிசுத்த ஆவியானவர் அதை இப்பொழுது செய்ய சொல்லுகிறார். வெளியில் இருக்கிறத உள்ள கொண்டு வாங்க. வெளியே இருக்கிற நன்மைகளை உள்ள பிடிச்சு இழுங்க, உள்ள பிடிச்சு இழுங்க. ரபலாபாரா துரபாலாபாரா துரபாலாரா தியாஷாத்துரேனியா. எல்லா நன்மைகளையும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நிரப்புகிறார். எல்லா ஆசீர்வாதத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில நிரப்புகிறார். ரெபலரதியா ஷபலரதியாசியா ஓ ரபலரதிலாந்துரோதுரனி ஷபலரதியாசியா. வருகிற மாதம் உங்களுடைய வாழ்க்கையில வருகிறதான நாட்கள் ஒரு ரெஸ்டரேஷன் நாட்களாய் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை திரும்ப பெற்றுக்கொள்கிறோம். இழந்து போனது எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாக
வரும்படியாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். துராபாபாலாரா துராபாரா யாஷபாலாரா தியாசியா துரீனியா ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவர் எங்களுடைய சொத்துக்களை எங்களுடைய சுகங்களை எல்லாம் இழந்து போனதான எல்லா காரியங்களையும் நாங்கள் மறுபடியுமாக பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எங்களிடத்திலிருந்து திருடி செல்லப்பட்டதான எங்களுடைய நிலமாக இருக்கலாம், சொத்தாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், உங்களுடைய கணவனாக இருக்கலாம், உங்களுடைய மனைவியாக இருக்கலாம், எங்க போய் இருந்தாலும் சரி அவங்கள மறுபடியுமாக உங்கள் அண்டையில திருப்பி கொண்டு வருகிறதான வல்லமை இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில, குடும்பத்தில், சபையில அது கிரியை செய்கிறதாக இருக்கிறது. துரபாபாலாராபாரா துராக்கே துலானியா ஷத்துரீனியாசியா ஹல்லேலூயா. ஓ ரபாலாரா தீரானியா ஷத்துரீனியா ஓ ரபாலாபாரா துலானியா சஹதுரேனி மிக்க துலானியாசியா ஹல்லேலூயா. இழந்து போன எல்லா காரியங்களையும் மறுபடியுமாய் பெற்றுக்கொள்கிறோம் கர்த்தாவே. அந்த சாவியை கர்த்தர் உங்களுக்கு இந்த வேளையில் உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறார். துரிபில ரதிரானியா ஷத்துரீனியா, விசுவாசம் என்றதான சாவியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். துராபாபா ரபரதுலாந்திலோ துலனா சஹதுலானியாசியா, அவருடைய வார்த்தையாகிய வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். துரபாபா ரதிலாந்திலோ துலனா ஷபலரதியாசியா துரீனியா. வெறுமையாக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கை நிரம்பி வெளியே போகிறது, நிரம்பி வெளியே போகிறது. நீங்க உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களிடத்திலிருந்து வருகிறதான வெளிப்படுகிற ஆசீர்வாதங்கள் இன்னும் அநேகரை பற்றி பிடிக்க போகிறது. நீங்கள் அநேகருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்கல்ல, உங்களிலே வருகிறதான ஆசீர்வாதத்தை பார்த்து அவர்களும் உங்க அண்டையிலே சேர்ந்து அவர்களும் உங்களோடு தேவனோடு ஆராதிக்க போறாங்க, உங்களோடு அவங்களும் தேவனை ஆராதிக்க போறாங்க. உங்களுடைய உறவுகளுக்காக, சொந்தங்களுக்காக நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க. இந்த நாளிலே கர்த்தர் சொல்றாரு, உங்களுடைய உறவுகளை நான் உனக்கு ஈவாக கொடுக்க போகிறேன், உனக்கு ஆசீர்வாதமாக உன்னுடைய உறவுகளை நான் தரப்போகிறேன். ரெபலரதியா சஹதுலானியாசியா. சிறிய கூட்டமாக நீ அந்த குடும்பத்தில் இருக்கலாம், கர்த்தர் உன்னை பெரிய கூட்டமாக மாற்றுகிறார். ரெபலரதுலா கேதுலா. ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் நீங்க ஒருத்தர் மாத்திரம் என்று நீங்க இவ்வளவு நாள் நினைத்து கொண்டிருக்கிறீங்க, உங்களை சேர்ந்ததான் இன்னும் அநேகரை கர்த்தர் உங்கள் அண்டையில கொண்டு வர போகிறார். நீங்க பார்க்க போகிறீங்க, உங்களுடைய கண்களினால் பார்க்க போறீங்க. ஓ ரபாபாலா தியா ஷபாலா தியா சஹதுரேனியா ஓ ரபாலா துரானியா சஹதுரானியாசியா. எங்களிடத்திலிருந்து திருடி செல்லப்பட்டதான எங்களுடைய வாழ்க்கைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே நாம் மறுபடியுமாய் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அறிக்கை செய்யுங்க. பலவானின் கைகளில் இருந்து ஆசீர்வாதத்தை திரும்ப பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. எங்களிடத்திலிருந்து திருடி செல்லப்பட்டதான எல்லா நன்மைகளையும் இயேசுவின் நாமத்திலே திரும்பி பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லுங்க. எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் வீணடித்ததான நாட்களில் 1000 மடங்கு எங்களுடைய வாழ்க்கையில திரும்பி வருவதற்காக நன்றி. நாங்கள் துன்பத்தை கண்ட நாட்கள், துக்கத்தை கண்ட வருஷங்கள், ஆண்டவரே நீர் எங்களை சரியாய் மகிழ்ச்சியாக்குகிறதான தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளுடைய துக்கத்தின் நாட்களையும் துயரத்தின் நாட்களையும் நீங்க மாற்றி ஹல்லேலூயா, அவங்க இழந்து போனதான எல்லா சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவருடைய வாழ்க்கையில மறுபடியும் கொடுக்க நீர் வல்லமையுள்ளவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. உங்களுடைய கரத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரபலரா துலானியா சந்துரீனியா ஓரா லமௌதுரா பல ரிபிரே கதுலா நியா ஷபலரா தியாசியோ ரிபலரா தியாந்துலோ துரினி ஷபலரா தியாசியா துரினி மக்கேதுரானியாசியா. Hallelujah, hallelujah. Rabalara marare balara keturaniyasia ora ramaudireni மௌஷபரா தியாசியா துரினியா. ஆண்டவரே, இந்த யுத்தத்திலே அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை இந்த யுத்தத்திலேயே கழித்திருக்கிறாங்க ஆண்டவரே. அந்த யுத்த நாட்கள் தான் பெரிதாக இருந்தது. இந்த நேரத்தில் நீர் எங்களுக்காக இந்த யுத்தத்தை செய்து ஹல்லேலூயா, யுத்தத்திலே நாங்கள் இழந்து போன எல்லா நன்மைகளையும் மறுபடியும் பெற்றுக்கொள்ள செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. ரபலரா திரேனியா ஷபலரா தியாசியா. ஓ, எங்களுடைய வாழ்க்கையில வீணாக அலைந்து கொண்டிருந்ததான நாட்களும் காலங்களும் எங்களுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். ரபாபாரா, நிறைய பேர் உங்களுடைய நன்மைக்காக, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்துக்காக நீங்க வீணா அலைஞ்சிக்கிட்டு இருந்தீங்க. அந்த வீணான அலைச்சலை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுக்கிறார். இனி நீங்க வீணா அலைய போவது இல்லை. ரபாலாபாரா துலாபாலா ரபது திரேனி ஷபலரா தியாசியா துரினியா. Glory to God, glory to God, glory to God. Hallelujah. ரபாரா துரானியா சந்துரேனியா. இதுவரை நீங்க சம்பாதித்ததான உங்களுடைய காரியங்களை உங்களுடைய எதிராளிகள் கையில் இருந்துச்சு. இனி அப்படி இருக்க போவது இல்லை. ஓரா ரபா ரபரக துலானியா சந்துரீனியா. நீங்கள் விளைத்ததும் விதைக்க போகிறதும்
முயற்சி செய்கிறதும் எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களுக்கு மறுபடியுமாக திரும்ப கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ரபலரதியா ஷபலரதியா ஷபதிராதிரேனே மௌஷபலாதிரேனியா. எங்களுடைய கரங்களின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து எங்களை மேன்மைப்படுத்துவதற்காக நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ரபலரதியா ஷபலரதியா சிஹாதுரீனியா ரபதுராந்திரேனே மௌஷபலரதிரேனியா ஷபலரதுரோனியாசியா. Glory to God, glory to God, glory to God. Amen, 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 amen. Hallelujah. Stotram, stotram. Hallelujah. Praise the Lord. கர்த்தாவே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. நன்மையான காரியங்களை எங்களுக்கு செய்கிற தேவன் நீங்கப்பா. இந்த நாளில் நாங்கள் ஜெபித்தது போல நன்மைகளையும் சமாதானத்தையும் நிறைவாய் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். நன்மையும் சந்தோஷத்தையும் இழந்து போன எல்லா காரியங்களையும் இந்த நாட்களிலே நாங்கள் எதெல்லாம் இழந்து போனோமோ அந்த 8வது மாதத்தில் நாங்கள் அடியெடுத்து வைக்கும் பொழுது முழுமையான ஒரு நிறைவை, முழுமையான ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மாதமாக இந்த 8வது மாதத்தை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறோம். நீர் நன்மையான ஆசீர்வாதங்களை வருகிற நாட்களிலே சாட்சியாய் நீர் எங்களுக்கு தர உண்மை உள்ளவராயிருக்கிறீர். தொடர்ந்து நீங்க மாத்திரம் உயர்ந்திருங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாளை காலை 5 மணிக்கு நமக்கு முதல் நாள், மாதத்தினுடைய முதல் நாள் ஆராதனை இருக்குது. அதனால இன்னைக்கு நம்ம இந்த டைமை ப்ரீபோன் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நமக்கு இன்டென்ஸ் ப்ரேயர் 10 to 12 எப்பயும் போல் நமக்கு இருக்கும். மற்றபடி நாளிலிருந்து இரவு நமக்கு 10 to 11 மணி வரைக்கும் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற அந்த ஜெபமும் தொடர்ந்து அது நடைபெற்று கொண்டிருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. குட் நைட். God bless you.